யூனிட்ஸ் எத்தனை இருக்குப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கான கிளாஸ்ல என்ன இருக்கும்னா லா ஆஃப் மோஷன்ஸ் அதுவே கொஞ்சம் நிறையாவே இருக்கும். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, டபிள்யூ ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபையா என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் அவ்வளவு சொல்றேன். டேட்டாவா தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. நான் பிபிடி கொடுக்குறேன், ஓகே தான், ஃபைன். அதாவது பிடிஎஃப் கொடுக்குறேன், ஓகே தான். ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நோட்டை ப்ராப்பரா போடுங்க. நான் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம், ஆனா இருந்தாலும் கூட பாத்துக்கோங்க நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது. அதனால புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இனிமே நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ கிளாஸ் பாத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே இருக்கும், மேக்ஸ் கிளாஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா எல்சிஎம் ஹெச்எஃப் நான் என்ன கிளாஸ் கொண்டு போக போறேன், அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா உங்ககிட்ட பர்சனலாவே நான் சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். மேனேஜ்மெண்ட் சொல்லணும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸ் லா ஆஃப் மோஷன் முடிச்சதுக்கு அப்புறமா லைட் பார்ப்போம். ஆனா லைட்டே ரொம்ப பெருசா தான் இருக்கும். வேணா நம்ம லைட் பாக்குறதுன்னா பார்ப்போம் ஆஃப்டர்நூனுக்கு மேல. அப்படி இல்லைன்னா இல்ல சார் பயாலஜில பிளான்ட் பிசியாலஜின்னு ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம், அதாவது தாவர செயலியல் அப்படிங்கிறது பிளான்ட் பிசியாலஜின்னு சொல்லிட்டு. பாட்டனின்னு எடுத்துட்டா அது ஒண்ணுதான். பாட்டனின்னு எடுத்துட்டா அது ஒண்ணு இருக்கும். கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், ஜிம்னோஸ்போம்னா என்ன, ஆஞ்சியோஸ்போம்னா என்ன, தாலோபைட்டானா, பிரையோபைட்டானா, டெரிட்டாபைட்டானா. அதுதான் வளைச்சுக்கிட்டு கொஸ்டினா கேட்பாங்க. பாட்டனி அதாவது உயிரியல்ல சுவாலஜி தனியா, பாட்டனி தனியா, தாவரவியல் தனியா. அந்த தாவரவியல் ரெண்டு இருக்கு. பிளான்ட் பிசியாலஜி, பிளான்டோட அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எத்தனைப்பா இருக்கு? 7. என்னன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒரு 5 minutes ரீகால் பண்ணுங்க. நோட்ஸை பார்த்தே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எத்தனை இருக்குப்பா? 7 இருக்கா? என்னென்ன? மீட்டர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னதுக்கு? மீட்டரா? லென்த்தா மீட்டரா? லென்த். அடுத்து லென்த்தோட எஸ் யூனிட் மீட்டர். ஓகே. அடுத்து மாஸோட எஸ் யூனிட் கிலோகிராம். வெயிட்டோட எஸ் யூனிட் என்னது? வெயிட்டோட எஸ் யூனிட் சொல்லலையா உங்கள்கிட்ட? வெயிட்டோட எஸ் யூனிட் என்னப்பா? அதாவது மாஸோட எஸ் யூனிட். மாஸ் மீன்ஸ் நிறை. நிறையோட எஸ் யூனிட் என்ன சார் அப்படின்னா கேஜி. ஆனா வெயிட்டோட எஸ் யூனிட் வெயிட்னா எடை, நியூட்டன். சொன்ன நான் உங்கள்கிட்ட நியூட்டன். அதாவது வெயிட் ஈக்குவல் டு எம் இன்டு ஜின்னு சொன்னா, எம் இன்டு ஜி. அதுவே எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. அதாவது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இது ஒரு பக்கம். ஆனா இது பாத்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு எம் இன்டு ஜி அப்படிங்கிறது. எம்னா மாஸ், ஜினா கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டி எர்த்துக்கு மட்டுமா இருக்கும்? கிடையவே கிடையாது. எல்லா கோள்களுக்குமே கிராவிட்டி இருக்கும். கிராவிட்டி மீன்ஸ் ஈர்ப்பு விசை. எர்த்தோட கிராவிட்டியை தான் புவி ஈர்ப்பு விசை. மூனோட கிராவிட்டிய நிலவு ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஜி ஈக்குவல் டு நோட் பண்ணுங்க. ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர்ட். அவ்வளவுதான். இது என்ன சார்? இது எதோட எஸ் யூனிட் சார்? ஆக்சிலரேஷன் என்ன? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. முடுக்கம், திசை வேகம். திசை வேகம் டிவைடட் பை காலம். திசை வேகம்னா வெக்டாரா ஸ்கேலாராப்பா? திசை வேகம்னா வெக்டாரா ஸ்கேலாரா? வெக்டார். ஏன் வெக்டார்? டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ அதாவது ஆக்சிலரேஷன் முடுக்கம் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஓரளவு நேரத்துல ஒரு சர்டைன் பீரியட்ல எவ்வளவு சேஞ்சஸ், வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது, திசை வேகத்தின் மாறுபாட்டு வீதம் தான் முடுக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ திசை வேகத்தோட எஸ் யூனிட் என்னப்பா? திசை வேகத்தோட எஸ் யூனிட் மீட்டர் பெர் செகண்ட்ஸா டிவைடட் பை காலத்தோட எஸ் யூனிட் என்னது? செகண்ட்ஸ். அதனால நம்ம மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர்டுன்னு நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சலரேஷன் எல்லாத்துக்குமே வரும். கிளியரா? சோ அப்போ பூமிக்கு எவ்வளவு இருக்குன்னா 9.8. அதுவே மூணுக்கு, நிலவுக்கு, நிலவோட ஜி எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.65 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இந்த யூனிட் தான் எல்லாரோட நீங்க எப்போ டிஃப்ரெண்டா கம்ப்ளீட்டா நீங்க சயின்ஸ் படிப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் போய் சொல்லணும் 9.8 சார். என்னது 9.8? அது தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாரோட நீங்க டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கடைசியில வரைக்கும் இருக்கிற அந்த மீட்டர் ஸ்கொயர்டு, மீட்டர் கியூப். ஆக்சுவலா இந்த மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு எப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு என்னால சொல்ல முடியுங்க. ஆனா மனப்பாடம் பண்ணீங்கன்னா
ஆக்சலரேஷன் அப்படின்னா திசைவேகம் டிவைடட் பை காலம்யா, திசைவேகம்னா மீட்டர் பெர் செகண்ட்ஸ்யா, டிவைடட் பை செகண்ட்ஸ், அதனால மல்டிபிள் பண்றப்போ மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்ததுன்னு சொல்ல வரேன். இது புரிஞ்சுட்டா போதும். ஒன்ஸ் 2-3 டைம் திருப்பி இங்க மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் படிக்கும் போதே இந்த வேல்யூவை திருப்பி ஒரு 3 டைம் படிச்சீங்கன்னா 4வது டைம் உங்களுக்கு டிஃபால்ட்டா மண்டையில போய் நின்றும். எப்படி ஏபிசிடி இசட் வரைக்கும் எப்படி இருக்கோ அது மாதிரி இது போய் நின்றும். இது நீங்க தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ற அவசியம் கிடையாது. அப்போ 7 யூனிட் பாருங்க, மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர், இது எல்லாமே நம்ம எழுதிருப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு, அது பாத்துக்கோங்க. ஏரியாவோட எஸ் யூனிட் என்னதுங்க? ஏரியாவோட எஸ் யூனிட், ஏரியாவோட மீட்டர் ஸ்கொயர், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்னு சொல்லுவாங்க. அது மீட்டர் ஸ்கொயர்னாலும் சொல்லலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். அதுவே வால்யூம், வால்யூம்னா என்னது? கன அளவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வால்யூம்னா கன அளவு. இன்னொரு பேர் இருக்கு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேருக்கு பருமன். பருமன்னாலும் கன அளவுனாலும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே 3Dல வர்றது, அதனால இத மீட்டர் பெர் கியூப்னு சொல்லுவோம், மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோ, ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? சோ பாத்து இப்போ ஃபோர்ஸ்னா என்ன சார்? எனக்கு ரொம்ப ஐயா, நான் வந்து ஒவ்வொரு கேரக்டரை நம்ம புரிய வச்சிட்டோம்னா அந்த படம் ஹிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ்னா என்னையா, ஆக்சலரேஷன்னா என்னதுயா, முடுக்கம்னா என்னதுயா, அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, இன்கேஸ் நீங்க கம்ப்ளீட்டா இதை புரிஞ்சிருந்ததுன்னா. கிளியரா? சோ ஃபோர்ஸ்னா இங்க என்ன சார்? ஃபோர்ஸ்னா குத்துறதா, இழுக்கிறதா. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் ரெஸ்ட் பொசிஷன்லயோ, ரெஸ்ட் மீன்ஸ் ஒரு ஓய்வு நிலையிலயோ, இல்ல ஒரு பொருள் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு இயக்கத்திலயோ, ஒரு மூமெண்ட்லயே இருக்கு, மூமெண்ட்ல இருக்கிற பொருளை நிறுத்துறதும் ரெஸ்ட் பொசிஷனுக்கு கன்வெர்ட் பண்றதும், அதுவே ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட, ஒரு பொருளை மூமெண்ட்டுக்கு மாத்துறதும். எக்ஸ்டர்னலா ஒரு ஏஜென்சி கொடுக்குறேன், புறக்காரணி ஒன்று ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அந்த பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாறும் நிகழ்வு, மாறும் அழகுதான் விசை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். புறக்காரணி, எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எங்க பாருக்கு? இங்க இருக்கா. எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. ஃபோர்ஸ்னா இதுதான் ஃபோர்ஸ். அது வந்து மூவ்மெண்ட்ல இருக்கிற பொருளை ரெஸ்ட் பொசிஷனுக்கு மட்டும்தான், புல் பண்றது, புஷ் பண்றது என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ், அதோட ஸ்டேட், அதோட நிலையில இருந்து ஒரு சேஞ்சஸ் ஆகும், ஒரு பிஃபோர் ஆஃப்டர் சேஞ்சஸ் இருக்கணும், அதுதான் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ்க்கான டெஃபினிஷன் இதுதான். அப்போ ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன சார் அப்படின்னா நியூட்டன். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். இன்னொரு ஃபார்முலா உங்ககிட்ட சொல்றேன், ரொம்ப முக்கியமானது. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியாங்க. ஏரியா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அழுத்தம் ஈக்குவல் டு விசை டிவைடட் பை பரப்புங்க, டிவைடட் பை பரப்பு. இப்போ இந்த பிரஷரோட எஸ்ஐ நான் பாஸ்கல்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ இந்த பிரஷரோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா பாஸ்கல். பாஸ்கல்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா பிஏன்னு சொல்லுவாங்க, சிம்பிள் பிஏன்னு சொல்லுவாங்க. எப்படி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னதுங்க? பொருளின் அளவோட எஸ் யூனிட் என்னது? மோலா. எனக்கு சிம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். MOL. ஒரு அவகேட்ரா என்னோட வேல்யூ தெரியுமா? 6.023 into 10⁻20 தானா? 23. அதுக்கப்புறம் 23 என்னப்பா? அதுக்கப்புறம் பார்ட்டிகிள்ஸ், பருப்பொருட்கள், மூலக்கூறுகள், துகள்கள். 1 அவகேட்ரா என்னோட வேல்யூ. ஒரு மோல் அப்படின்னா அத்தனை பருப்பொருட்கள் ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் பாஸ்கல் சொல்லிட்டேன். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கியா யாருக்காவது? இந்த ஃபோர்ஸோட எஸ்ஐ என்னதுங்க? நியூட்டன். ஏரியாவோட எஸ்ஐ என்னதுங்க? அப்போ என்ன ஃபார்முலா வருங்க? இன்னொரு ஃபார்முலா இருக்கு, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். சும்மா இல்லாம நியூட்டன் மீட்டர் பவர்ல -2ன்னு சொல்லலாம்.
அப்போ ப்ரெஷருக்கு பாத்தீங்கன்னா 3 யூனிட் இருக்குங்க. நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷருக்கு பாஸ்கல்னு ஒரு யூனிட் இருக்கு. பாஸ்கல் தான் சொல்லியிருக்காரு. பாஸ்கல் ஆனா என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இதை பாத்துக்கோங்க. ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா பாஸ்கல்னு சொல்லுவாங்க. இன்னொரு யூனிட் என்ன சார் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்றேன். இந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னு அவங்க கிட்ட கண்ணு முன்னாடி காட்டிட்டேன். இன்னும் இந்த மீட்டர் ஸ்கொயர்ட மேல கொண்டு போய் நியூட்டன் மீட்டர் மைனஸ் பவர்ல -2 நான் போடுவேன். இதுவும் சரிதாயா? இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். இப்போ ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஃபோர்ஸ் வெக்டாரா ஸ்கேலாரான்னு கேட்டா கவனத்துல தெரியணும். ஒரு பொருளை தள்ளுறேன், ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஒரு பொருளை இழுக்கிறேன், ஒரு டைரக்ஷன் இருக்கு. மேல தூக்கி போடுறேன், ஒரு டைரக்ஷன் இருக்கு. பர்டிகுலரா அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டா தெரியும். அதோட டைரக்ஷனையும் அதோட வேல்யூவும் மென்ஷன் பண்றதுனால ஃபோர்ஸ் விசை ஒரு வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவுரு, வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஃபோர்ஸ்னா என்னென்னலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ்னா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அந்த வார்த்தை தெரிஞ்சுட்டா போதும். இப்ப எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் விசையின் பண்புகளில் சரி அல்லாதது எது? இந்த வார்த்தை தான். தவறானது எது? பாயிண்ட் நம்பர் 1, விசை என்பது பருப்பொருட்களின் அதிர்வு. சரியா தவறா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டோட வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் இட்ஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். இப்போ நான் கேட்கிறேன், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, புறக்காரணி ஒன்று செயல்படுது, ஒரு பொருள் மீது செயல்பட்டு அந்த பொருளின் தன்மையோ நிலையோ மாறும் பாத்தீங்களா, அதுதான் ஃபோர்ஸ். பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா விசையின் அலகு, விசையின் எஸ்ஐ அலகு பாஸ்கல் சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் கரெக்ட். இல்ல விசையோட அலகு அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டுன்னு சொல்றாங்க. இது சரியா? தவறு. மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டுங்கிறது எதோட எஸ்ஐ யூனிட்? ஆக்சலரேஷன் என்னது? திசை வேகம், அதாவது திசை வேகம் டிவைடட் பை காலம். திருப்பி இதுதாங்க. இந்த ஒரு 4 வார்த்தை தான். இந்த 4 வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், ஈஸியா போயிடும். ஓகேங்களா? அப்போ பாத்துக்கோங்க. அப்போ வெக்டார் குவான்டிட்டி இது ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வர்ற ஸ்லைட்ல இந்த பிரஷரோட வேல்யூ இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த அதாவது நேர்தகவு எதிர்த்தகவு புரியுற மாதிரி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நேர்தகவு எதிர்த்தகவு. இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க, பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் குறையுமா கூடுமாங்க? பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க, இந்த ஈக்குவேஷனை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் குறையுமா கூடுமா? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது ஒரு ஃபார்முலா. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபார்முலா. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக டைம் என்ன ஆகும்? குறைஞ்சிருக்கும். இதுவே டைம் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு குறைஞ்சிருக்கும். இதுதானே சொல்ல வரும். அப்போ ஏரியா அதிகமாக அதிகமாக என்ன குறையும்? பிரஷர் குறையும், அழுத்தம் குறையும். இந்த வேலையை தான் இந்த ஆணி மேல நிப்பாங்கல்ல, ஆணி மேல, ஒத்த ஆணில யாராவது ஒரு பெரிய பூசாரிய நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நிக்க முடியாது. அந்த ஆணியோட கவுண்ட் அதிகமாகி அதிகமாகி அதோட பரப்பளவை அதிகப்படுத்திடுறாங்க. ஒரு ஆணி இருக்கிறதுக்கும் 10 ஆணி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? 10 ஆணி இருக்கும்போது அதோட ஏரியா அதிகமா இருக்கு. அதனால அது மேல செயல்படுற பிரஷர் கம்மியாகுது. அதனாலதான் காலுக்குள்ள போகாம இருக்கு. இதுவே ஒரு ஆணில யாராவது நின்னாங்கன்னா அப்படியே பொத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துடும். எல்லா பக்கமும் ஈவனா அந்த பிரஷர் ஈவனா பகிர்ந்து அளிக்கப்படுது. ஒருத்தங்கிட்ட வேலை கொடுத்தோம்னா ஒர்க் பிரஷர் அதிகமாயிடும். 10 பேர்கிட்ட கொடுத்தோம்னா ஒர்க் பிரஷரும் கம்மியாகும். அட் த சேம் டைம் எஃபிஷியன்டாவும் இருக்கும், டேமேஜும் ஆகாம இருக்கும். அதே வேலைதான் இங்க பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த முள் படுக்கையின் மேல படுத்திருக்காங்க, பெரிய பெரிய இந்த கள்ளி மேல எல்லாம் படுத்திருக்காங்க. இந்த ரூரல் ஏரியா எல்லாம் திருவிழா எல்லாம் பார்த்தா தெரியும், யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். சோ அது மாதிரி இந்த ஆணி மேல ஏறி நிக்க மெயினா இந்த ஒட்டக சிவிங்கி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒட்டக சிவிங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல இருக்கிற ஒட்டகம்லாம் அந்த டெசர்ட்ல உள்ள கால் எப்படி ஈஸியா நடக்குது, நம்மலாம் வச்சு மிதிச்சோம்னா உள்ள போயிடும் காலு. ஆனா அந்த ஒட்டகத்தோட பாதங்களோட ஏரியா அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பிரஷர் கம்மியாகுது. அதனால ஈஸியா நடக்குது. அதனால இல்லைன்னா மண்ணுக்குள்ள கால் உள்ள போயிடும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் இருக்கு. இந்த ஜேஜிபி எல்லாம் பாத்துருப்பீங்களா, ஹிட்டாச்சி அந்த வண்டி எல்லாம் சைட்ல பாத்தீங்கன்னா தோன்றதுக்கு முன்னாடி
ரெண்டு பார் மாதிரி போடுவாங்க. அந்த பார்ல எண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 கொஞ்சம் அந்த பில்லரை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு ஸ்கொயர்ல இருக்கும். ப்ரெஷர் கொடுக்கும்போது ஏரியா அதிகம் போது ப்ரெஷர் கம்மி ஆகுது. இல்லைன்னா இதுவே பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருந்துச்சுன்னு பூமிக்குள்ள போயிடும். சோ இதுதான் காரணம். இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஒரு பொருளின் மீது செயல்படும் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அதோட பரப்பளவு குறையுமா கூடுமா? அதிகரிக்க இது குறையும். கரெக்டுங்களா? இந்த கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு பொருளோட பரப்பளவு அதிகரிக்கும் போது அதன் மீது செயல்படும் அழுத்தம் குறையுமா கூடுமா? குறையும். பரப்பளவு அதிகரிக்கும் போது அது மேல இருக்கிற அழுத்தம் குறையும். அப்போ இங்க பாருங்க, அழுத்தத்துக்கும் விசைக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தா ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, அழுத்தத்திற்கும் விசைக்கும் என்ன தகவல்னு கேட்டா நேர் தகவல், அழுத்தத்துக்கும் பரப்பளவுக்கு என்ன தகவல் கேட்டா எதிர் தகவல். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக டெப்த் அதிகமாக அதிகமாக ப்ரெஷரும் அதிகமாகுமா? நம்ம சின்ன பிள்ளையில கூட அந்த அப்படி ஒண்ணு வச்சு இப்படி ஓட்டை போட்டிருப்போம் இல்லைங்களா? 3 ஓட்டை, தண்ணி இங்க வரும், 2வது தண்ணி இங்க இருக்கும், 3வது தண்ணி இங்க போய் விழுக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிச்சு இந்த ப்ரெஷர் தண்ணி வந்து வேகமா நிறைய தூரம் டிஸ்டன்ஸ் பெருமை இடப்பெயர்ச்சியே அடையும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கூல் புக்ல படிச்சுப்போம் பாத்தீங்களா? அப்போ அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க, அதாவது ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும். அப்போ ஆழத்துக்கும் அழுத்தத்துக்கும் நேர் தகவல் இருக்கும் இந்த தகவல் அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பாயிண்ட் நம்பர் 1 வெக்டார். ஏன்னா வெக்டார் இதுதான், இதோட யூனிட் இது, இல்லைன்னா இன்னொரு யூனிட் இருக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு நீட் ஆனது, இப்போதைக்கு தேவையானது எக்ஸாம்ல கிராக் பண்றதுக்கு. உங்களுக்கு எப்போ சயின்ஸ் எக்ஸ்பெஷலி பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா புரியும்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இந்த நேர்த்தகவு எதிர்த்தகவு அதிகமான கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. பரப்பு அதிகரிக்க அதன் மீது செயல்படும் அழுத்தம் என்னவாக இருக்கும்? அதிகரிக்கும், குறையும், அதிகரித்து குறையும், இல்ல குறைந்து அதிகரிக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துன்னா தெரியும். நான் ஒவ்வொரு செஷனுக்கு முன்னாடியுமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. இது எத்தனை பேத்துக்கு பயன்பெறுது பெறல அது எனக்கு தெரியல, பட் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ பாத்துக்கோங்க. கிளியரா? சோ என்னால இததான் இங்க சொல்ல முடியும். கிளியரா? சோ இப்போ என்னென்ன டேட்டா எல்லாம் சொல்லியிருக்கேன் இதுவே போதும் தாங்க. இதுவே நீங்க குரூப் 1 லெவல்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. நான் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்து தான் வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த லெவல நீங்க கத்துக்கோங்க, போதுமானது. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கொஸ்டினை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணும். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு மேக்ஸ்க்கு ஆகட்டும் சயின்ஸ்க்கு ஆகட்டும் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அது ஒஸ்ட் பிஹேவியர்ஸ் ஆகும். அதனால எப்போதுமே மேக்ஸ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் கம்ப்ளீட்டா கொஸ்டினை ரீட் பண்ணும், புரிஞ்சு எழுதுங்க. புரிஞ்சு நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனா போதும். ஷார்ட்கட்டை நோக்கி ஓடவே ஓடாதீங்க. குறுக்கு வழி இங்கதான் இருக்கு, ரொம்ப கஷ்டமான வழி. பாத்துக்கோங்க. கிளியரா? சோ பாத்துக்கோங்க. அப்போ என்னென்னலாம் நான் சொன்னேங்க. ஃபோர்ஸ்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பாயிண்ட் நம்பர் 1. அதோட எஸ் யூனிட் என்னதுங்க? இன்னொரு வேல்யூ என்னது? நியூட்டன் பெர். அது எதுக்குப்பா? ப்ரெஷருக்கு சொன்னா? ப்ரெஷருக்கு தானே, சாரி. அப்போ அதோட எஸ் யூனிட் நியூட்டனா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அழுத்தம் ஈக்குவல் டு விசை டிவைடட் பை பரப்பு. பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் குறையும். அழுத்தத்துக்கும் பரப்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நேர்த்தகவா? அழுத்தத்துக்கும் பரப்புக்கும் எதிர்த்தகவு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? அதுவே அழுத்தத்துக்கும் விசைக்கும் தான் பாத்தீங்கன்னா நேர்த்தகவு. அழுத்தத்தோட எஸ் யூனிட் என்னது? பாஸ்கல். இன்னொரு வேல்யூ இருக்கு. ஓகே ஃபைன். என்னப்பா நியூட்டனுக்கு? நியூட்டன் அதான் மேம், F ஈக்குவல் டு எம் இன் டி. F ஈக்குவல் டு எம் இன் டி. Fங்கிறது என்னது? Fங்கிறது என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸா? F ஈக்குவல் டு எம் இன் டி என்ன? எம்ங்கிறது என்னது? கிலோகிராம். ஏங்கிறது என்னதுப்பா? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட எஸ் யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுவும் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் தான். நோட் பண்ணி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்படி நியூட்டன் சிம்பிளா சொல்லலாம். எப்படி பிரஷருக்கு பாஸ்கல்னு சொல்லி முடிக்கிறாங்களோ அது மாதிரி நியூட்டனுக்கு ஃபோர்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட் நியூட்டன் சொல்லி முடிக்கலாம். இன்னொரு வேல்யூ இருக்கு, கிலோகிராம்
இன்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னா F ஈக்குவல் டு MA. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. F ஈக்குவல் டு MA தான் நியூட்டன்ஸோட லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. நியூட்டன் ஒரு 3 லா சொல்லிருப்பாப்படி. 3 லாவையும் அழகா சொல்லிட்டு போயிடும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கிளியரா? சோ இந்த டேட்டா தெரிஞ்சது போதுமானது. இங்க பாருங்க, அததான் நான் சொல்றேன் பாருங்க. முன்னாடி சொன்ன பிரஷர் ஈக்குவல் டு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது ஒரு நியூட்டன் மீட்டர் பவர்ல -2 அல்லது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ஃபார்முலா. இது உங்களோட நோட்ஸையே நீங்க பாத்துக்கோங்க. இல்லைனாலும் நான் பிடிஎஃப் டெலகிராம்ல முன்னாடி கொடுத்துருந்தேன். அது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்காது அந்த நோட்ஸ். இல்ல அதுவே இன்னும்னா அதுவே போதும். நான் ஹைலைட் பண்ணி இங்க இருக்கிற பிபிடி தான் அங்கேயே அந்த டெலகிராம்லயே கொடுத்துருவேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? ஸோ ஓகே ஃபைன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த பையிலலாம் பாத்தீங்கன்னா நோட் பண்ணலையா மேம்? என்னென்னலாம் நான் சொன்னேங்க. ஃபோர்ஸ்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, பாயிண்ட் நம்பர் 1. அதோட எஸ்ஐ யூனிட் என்னதுங்க? இன்னொரு வேல்யூ என்னது? நியூட்டன் பெர். அது எதுக்குப்பா? ப்ரெஷருக்கு சொன்னா? ப்ரெஷருக்கு தானே, சாரி. அப்போ அதோட எஸ்ஐ யூனிட் நியூட்டனா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, அழுத்தம் ஈக்குவல் டு விசை டிவைடட் பை பரப்பு. பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் குறையும். அழுத்தத்துக்கும் பரப்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நேர்த்தகவா? நேர்த்தகவா? அழுத்தத்துக்கும் பரப்புக்கும் எதிர்த்தகவு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? அதுவே அழுத்தத்துக்கும் விசைக்கும் தான் பாத்தீங்கன்னா நேர்த்தகவு. அழுத்தத்தோட எஸ் யூனிட் என்னது? பாஸ்கல். இன்னொரு வேல்யூ இருக்கு. ஓகே ஃபைன். என்னப்பா நியூட்டனுக்கு? நியூட்டன் அதான் மேம், F ஈக்குவல் டு M இன்டு A. F ஈக்குவல் டு M இன்டு A. Fங்கிறது என்னது? Fங்கிறது என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸா? F ஈக்குவல் டு M இன்டு என்ன? A. Mங்கிறது என்னது? கிலோகிராம். ஏங்கிறது என்னதுப்பா? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட எஸ் யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுவும் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் தான். நோட் பண்ணி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்படி நியூட்டன் சிம்பிளா சொல்லலாம். எப்படி பிரஷருக்கு பாஸ்கல்னு சொல்லி முடிக்கிறாங்களோ அது மாதிரி நியூட்டனுக்கு ஃபோர்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட் நியூட்டன் சொல்லி முடிக்கலாம். இன்னொரு வேல்யூ இருக்கு, கிலோகிராம் இன்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னா F ஈக்குவல் டு MA. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. F ஈக்குவல் டு MA தான் நியூட்டன்ஸோட செகண்ட் லா. லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. நியூட்டன் ஒரு 3 லா சொல்லிருப்பாப்படி. 3 லாவையும் அழகா சொல்லிட்டு போயிடும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கிளியரா? சோ இந்த டேட்டா தெரிஞ்சது போதுமானது. இங்க பாருங்க, அததான் நான் சொல்றேன் பாருங்க. முன்னாடி சொன்ன பிரஷர் ஈக்குவல் டு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது ஒரு நியூட்டன் மீட்டர் பவர்ல -2 அல்லது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ஃபார்முலா. இது உங்களோட நோட்ஸையே நீங்க பாத்துக்கோங்க. இல்லைனாலும் நான் பிடிஎஃப் டெலகிராம்ல முன்னாடி கொடுத்துருந்தேன். அது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்காது அந்த நோட்ஸ். இல்ல அதுவே இன்னும்னா அதுவே போதும். நான் ஹைலைட் பண்ணி இங்க இருக்கிற பிபிடி தான் அங்கேயே அந்த டெலகிராம்லயே கொடுத்துருவேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? ஸோ ஓகே ஃபைன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த பையிலலாம் பாத்தீங்கன்னா நோட் பண்ணலையா மேம்? உங்க நோட்ஸே வச்சுக்கோங்க, பேரலா அந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸை பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குங்க. நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் தான் சக்சஸ் ஆக முடியும். நோட்ஸ் தான் கடைசியில 300 பேஜ் இருக்கும். பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து சயின்ஸ்ல 300 பேஜ் நீங்க உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்க முடியுமா கடைசி ரிவிஷன் அப்போ? இம்பாசிபிள். 5லயே வளைச்சிருங்க, 50ல எல்லாம் வளைக்கவே முடியாது. நீங்க பிகினரா இருக்கீங்கன்னு இப்பயே உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஸ்டடி பிளானு, உங்களோட ஸ்டடி டைம் அதெல்லாம் இப்பயே பிகினராவே மாத்திக்கோங்க. நீங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் எல்லாம் கழிச்சு உங்களால மாத்திக்க முடியாது. அதாவது நோட்ஸ் எடுக்காமயே புக்லயே நோட் பண்ணி படிக்கிறது. அதுக்காக நோட்ஸ் எடுக்காம புக்லயே நோட் பண்ணி படிக்கிறவங்களும் சக்சஸ் ஆவாங்க. ஆனா நமக்கு எந்த கேப்பபிலிட்டின்னு நமக்கு தான் தெரியும். எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வராது. எனக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிச்சாதான் வரும். ஏன்னா நான் 10 டைம் படிக்கிறதுக்கும் ஒரு டைம் நான் எழுதுறதுக்கு ஈக்குவல்னு நான் நினைச்சுப்பேன், என்னோட பர்சனல். அதனால எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு வரும்.
நோட் பண்ணிட்டீங்களா? பாத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளுங்க. இதுவே பாத்தீங்கன்னா வண்டியோட சக்கரம் ஒரு சக்கரமா இருந்தா வண்டி உள்ள போயிடும். ஏன்னா அழுத்தம் அதிகமா இருக்கும். அழுத்தம் மீன்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும் இதோட வெயிட்னால. அதனாலதான் நிறைய டயர் வச்சிருக்காங்க, நிறைய வீல் வச்சிருக்காங்க. இதுவே ஒரு வீல்னா உடஞ்சிரும், டேமேஜ் ஆயிடும். த சேம் டைம் வந்து எல்லா பக்கமுமே இப்போ பரப்பு அதிகமாகுது பாத்தீங்களா, அப்போ இது மேல இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இது ஒன்று இருக்கு இந்த ஒட்டகச்சிவிங்கி. அதே மாதிரி ஸ்கூல் புக்லயோட அந்த பேக்கோடது வந்து ஒரு கயிறை கட்டி விட்டாங்கன்னு நமக்கு இந்த இடத்துல அழுத்தும். அப்போ கயிறுங்கிறது ஒரு 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 ரோப் மாதிரி இருக்குன்னா அதோட ஏரியாவுக்கும் இதுவே ஒரு பட்டையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? அப்போ இதோட ஏரியா அதிகரிக்க அதிகரிக்க இது மேல செயல்படுற அழுத்தம் ப்ரெஷர் கம்மியாகும். அந்த ஃபீல் நமக்கு இருக்கும். இதை புரிஞ்சுட்டா ஈஸி. எங்க யூஸ் ஆகுது பாருங்க. கிளியரா? இன்னொரு ஆணி படுக்கையை நான் வைக்க மறந்துட்டேன், அதை மட்டும் பாத்துக்கோங்க. கிளியரா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். இதை வந்து பிக்சரைஸா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியுங்கிறதுக்காக தான் எடுத்து வந்தேன். இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க, இதை பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னொன்னுங்க, இந்த ஏன் மலை பகுதியில வந்து சமைக்கிறதுக்கு ஹில் ஸ்டேஷன்ல சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதிக எரிபொருள் செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தாங்க. ஒண்ணு என்ன சார் அப்படின்னா, அங்க அழுத்தம் பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தோட அழுத்தம் குறைவாக இருக்கும். அதாவது கீழே வர 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 அழுத்தம் அதிகமா இருக்கும். மலைப்பகுதியில மேல ஏற ஏற அழுத்தம் குறைவா இருக்கிறனாலதான் நம்மளால மூச்சு விட முடியாது. கிளியரா? அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அழுத்தம் குறைவாக இருப்பதால் அதோட கொதிநிலை குறைவாக இருக்கும். அது என்ன சார் கொதிநிலை? ஒரு நீர் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, அந்த கொதிநிலை அப்படின்னா இப்போ நீரோட கொதிநிலை எவ்வளவுங்க? 100 டிகிரி செல்சியஸ். அதுவே நீரோட உறைநிலை என்னதுங்க? 0 டிகிரி செல்சியஸ். இதுவே பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ்னா என்னதுங்க? ட்ரை ஐஸ்னா சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைட ஃப்ரீஸ் பண்ணணும். சூப்பர், வேற லெவல். ட்ரை ஐஸ்ல என்ன பொருள் இருக்கும்னு கேட்பாங்க. ட்ரை ஐஸ்ல என்ன இருக்கும்னா CO2 இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை ரொம்ப ஹை, அதாவது லோ டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் பண்ணும்போது, உறைய வைக்கும் போது ட்ரை ஐஸா உலர் பனிக்கட்டியா மாறும். உலர் பனிக்கட்டியில் உள்ள பகுதி பொருள் என்னான்னு நிறைய டைம் நான் பார்க்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவே பாத்தீங்கன்னா இந்த சோடா பாட்டில்கள்ல ரெண்டு இருக்குங்க. ஒன்னு CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்பானிக் ஆசிட், கார்பானிக் அமிலம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது கார்பானிக் ஆசிட். இந்த ரெண்டுமே கலந்திருக்கும் இந்த எதுல? இந்த சோடாவுல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு வயிற்றுக்குள்ள போன உடனே அந்த ஏர் வந்து வெளியே வரும். அதனாலதான் ஏப்பமா நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும் ஈஸியா, சீக்கிரம். அப்போ ட்ரை ஐஸ்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வேற எங்க இருக்குன்னா சோடாவுல இருக்கு. சோடாவுல கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கா? கிடையாது. இன்னொன்று இருக்கு. என்ன சார் அப்படின்னா கார்பானிக் அமிலமும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்கிள்ஸ், அதாவது ஊறுகாயில என்ன அமிலம் இருக்கும்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஊறுகாய், அதுல என்ன அமிலம் இருக்கும்? பிக்கிள்ல, அதாவது வினிகர்னு சொல்லுவாங்க. வினிகர், அதாவது வினிகர் அப்படின்னா கமர்ஷியலான பேருங்க, காமனான நீ. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அசிட்டிக் அமிலம். நோட் பண்ணுங்க, பாயிண்டா சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. நான் வந்து அறிவோம் அறிவியல கிட்டத்தட்ட 600 கொஸ்டின்ஸ் யூடியூப்ல போட்டிருக்கேன். அது இல்லாம ஒரு 30-40 செஷன், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 சயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு மேல நான் நோட்ஸா எடுத்து நான் யூடியூப்ல ப்ரெசென்ட் பண்ணனால எனக்கு இந்த கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்கன்ற குறைந்தபட்ச அறிவுனால உங்ககிட்ட இன்சர்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து அப்படியே டிஎன்பிசி கொஸ்டின்ஸை மண்டைக்குள்ள கரைச்சிட்டேன்னு நான் சொல்ல வரேன். நான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் சடனா நான் இதை ஏன் இன்டர்லிங்க் பண்ணேன்னா, இப்ப CO2 படிக்கும் போதே எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட படிச்சுட்டோம்னா நமக்கு மறக்காதுங்கிறதுக்காக. அப்போ வினிகர் அசிட்டிக் அமிலத்தோட இது கமர்ஷியல் மீன். இப்போ அசிட்டிக் அமிலத்தின் பொது பெயர் என்னன்னா வினிகருங்க. வினிகரோட அறிவியல் பெயர் என்னன்னா அசிட்டிக் அமிலங்க. அதே அசிட்டிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா CH3COOH. ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணுங்க. அந்த பக்கம் நான் போயிட்டேன். ஓகே, ட்ரை ஐஸ் பத்தி சொல்ல. இப்போ நீரோட கொதிநிலை என்ன, அதையும் நோட் பண்ணுங்க. நீரின் கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா
100 டிகிரி செல்சியஸ்ல. அதுவே நீரோட உறைநிலை மெல்டிங் பாயிண்ட், நீரோட உறைநிலை மெல்டிங் பாயிண்ட்ல ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. உருகுநிலைனா தான் மெல்டிங் பாயிண்ட். எவ்வளவுனா 0 டிகிரி செல்சியஸ். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? சோ இப்போ ஏன் கொதிநிலை கம்மியாகிறதுனால, அதாவது அழுத்தம் குறையறனால கொதிநிலையும் குறையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அழுத்தம் குறைவதால அந்த பொருளோட கொதிநிலையும் குறையும். அப்ப அழுத்தம் குறையுது, பிரஷர் குறையுது, அதனால கொதிநிலையும் குறையுதா? அப்ப அழுத்தத்துக்கும் கொதிநிலைக்கும் நேர் தகவல இருக்கு. அழுத்தம் குறைஞ்சிச்சுன்னா கொதிநிலை குறையும், அழுத்தம் அதிகமாச்சுன்னா கொதிநிலை அதிகமாகும். அதனாலதான் நீரை கொதிக்க வைக்கிறோம், இங்கிட்டு இரும்ப கொதிக்க வைக்கிறோம், இங்கிட்டு நீரை கொதிக்க வைக்கிறோம், ஹீட் பண்றோம். 100 டிகிரி செல்சியஸ்ல நீர் வந்து கொதிச்சிரும். ஆனா இது வந்து மெல்ட் ஆகாது, அதாவது சாலிடா இருக்கிறது மெல்ட் ஆகாது. ஏன்னா இதோட அழுத்தம் அதிகம். எப்படி சார் நீங்க அழுத்தம் இதுக்கு எப்படி சார் அழுத்தம் அதிகம் அப்படிங்கிறீங்கன்னா, அழுத்தம் அப்படின்னா ஓரளவு பரப்புல எவ்வளவு பேர் இருக்காங்கிறத, பரப்பு குறைய 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 அழுத்தம் அதிகமா. புரியுதுங்களா? அப்ப பரப்புங்கிறது இந்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தானே. இப்போ நீர்ல மூலக்கூறுகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா சாலில ரொம்ப நெருக்கமா இருக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்போ டென்சிட்டி அதிகமா இருக்குனால ப்ரெஷர் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகறனால அதோட கொதிநிலை, அதோட மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகுது. அப்ப நீரை கொதிக்க வைக்கிறத விட சாலிடா இருக்கிற அந்த இரும்பை கொதிக்க வைக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகும். அப்போ அழுத்தம் குறைய குறைய கொதிநிலை குறையும், அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க கொதிநிலையும் அதிகரிக்கும், அழுத்தம் குறைய குறைய பரப்பளவு அதிகரிக்கும், பரப்பளவு அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் குறையும். நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை, இந்த அதிகரிக்கும் குறையும், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்ட்ஸ் நமக்கு புரிஞ்சுட்டா போதும். அப்போ கொதிநிலை குறைஞ்சிருங்க. ஒரு வாட்டரை 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கிறது மலைக்கு போனோடனே 80 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சிருதுங்க. ஆனா இந்த மலையில இருக்கிற ப்ரெஷர் வந்து ஒன்லி ஆக்ட் இன் லிக்விட் கேஸ்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகும். இப்போ ஒரு பொருளை, இப்போ நான் இந்த போனை நான் எட்டு போறேன், இந்த போன் எட்டு போய் நான் இங்கே இந்த பொருளுக்குள்ள இருக்கிற சாலிடா இருக்கிற பொருள் மூலக்கூறுகளோட ப்ரெஷர் சேமா தான் இருக்கும். இதே பொருளை நான் கொண்டு போய் மலை மேல வைக்கிறேன், அங்கேயும் இந்த சாலிடுக்கு சேம் ப்ரெஷர் தானே இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கேஸுக்கும் இங்க இருக்கிற வாட்டருக்கும் ப்ரெஷரும், அங்க மலையில இருக்கிற ப்ரெஷருக்கும் ஏர்ல இருக்கிற ப்ரெஷர் பிளஸ் வாட்டர்ல இருக்கிற ப்ரெஷர் பாத்தீங்கன்னா கம்மியாகும். அப்போ ப்ரெஷர் வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, மலையில வந்து வாட்டருக்கும் கேஸ்க்கு மட்டும் தான் ஆக்ட் ஆகும், சாலிட்ல ஆக்ட் ஆகாது. அதனாலதான் இங்க இருக்கிற தக்காளி அரிசி பருப்போட ப்ரெஷர் மலைக்கு போயும் அதே ப்ரெஷர் இருக்கிறதுனால இங்க 120 டிகிரி செல்சியஸ்னா அங்கேயும் 120 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா நீர் 80 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க ஆரம்பிச்சு. ஆனா இதுக்கு 120 டிகிரி செல்சியஸ் தேவை, ஒரு அரிசியோ பருப்போ தக்காளியோ கத்திரிக்காவோ. அப்போ இது கொதிச்சிருது, இது கொதிக்க 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 இதுல இருக்கிற கேஸ் ஃபார்ம் ஆகி வாட்டர் கம்மியாயிட்டே போகும். அப்ப இன்னும் நீங்க அடுப்புல நிறைய தீ வைக்கணும், ஃபியூல் நிறைய தேவைப்படும், இந்த பொருள் கொதிக்காம இருக்கும். அப்போ இந்த 80 டிகிரி செல்சியஸ் 120 டிகிரி செல்சியஸா மாற்ற உங்களுக்கு இன்னும் அதிகமான எரிபொருள் தேவை, இந்த நீரை. இந்த நீர் 120 டிகிரி செல்சியஸ் ஆகும்போதுதான் இங்க இருக்கிற அரிசி பருப்பு தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் அதெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும், அப்பதான் சமையலாகும். அதனாலதான் மலையில சமைக்கும் போது நமக்கு எரிபொருள் அதிகமா தேவைப்படுது. இதுதான் கான்செப்ட். இதை ஒன்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சுட்டா மறக்க மாட்டீங்க, புரியலன்னா இதை நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணுவீங்க. பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மலைப்பகுதிகளில் அழுத்தம் குறையும், அழுத்தம் குறையறனால கொதிநிலை குறையுது, கொதிநிலை குறையறனால அந்த பொருள் இருக்கிற பருப்பொருட்கள் எங்க பருக்கு வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. இந்த கொதிநிலை அதான் சொல்றாங்க, நீரானது 80 டிகிரி செல்சியஸ்லயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெப்பநிலையில உருவாகிற அந்த ஹீட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த சாலிடா இருக்கிற அரிசி பருப்பு சாதம் அப்படின்ற மாதிரி இந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து எதுவுமே வேகாம போயிடும். அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அததான் புரிஞ்சுட்டா ஈஸி. பாயிண்ட் நம்பர் என்ன நோட் பண்ணணும்னா, அதாவது மலைப்பகுதியில அழுத்தம் குறையும், அழுத்தம் குறைய கொதிநிலை குறையும். இது நோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் இது புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா. கிளியரா? ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்க இது. அதான் சொல்றேன், நான் கூற்று காரணம், அதுதான் என்னோட அல்டிமேட் எய்மா. கொஸ்டின்ஸ் நான் ஃப்ரேம் பண்றது கூற்று காரணம் தான் நான் ஃப்ரேம் பண்ணுவேன். கூற்றும் காரணம் கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்க உங்களால அட்டன் பண்ணி ஆன்சர் போட முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சு. கிளியரா? சோ பாத்து, காற்றுல செயல்படும் அழுத்தம். காற்றுல என்ன அழுத்தம் செயல்படுது?
ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது 1 ATM அட்மாஸ்பரிக் பிரஷர். 1 ATM அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாதரசமானில 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் தான் ஒரு வளிமண்டல அழுத்தம் சொல்றாங்க. 1 ATM ஓட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1.01 into 10 to the power plus 15 நியூட்டன் மீட்டர் பவர்ல -2 அல்லது பாஸ்கல் சொல்லலாம். இது ஈக்குவல் தாங்க. இது அப்போ வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவியின் பெயர் என்ன? பாதரசமானி, பாரோமீட்டர். பாதரசமானி அல்லது பாரோமீட்டர் சொல்லுவாங்க. அந்த பாரோமீட்டரை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரிஜெல்லி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க பாரோமீட்டர். வளிமண்டல அழுத்தம், பார்னாலே அழுத்தம் தானே, பார்னாலே அழுத்தம் தான். பாஸ்கல் பத்தி சொல்லும் போது அழுத்தம் பத்தி பேசணும். வளிமண்டலத்துல இருக்கிற அழுத்தம் டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க, கேட்கலாம். ஸோ லாஸ்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்களா? இந்த டெஸ்ட்ல கரெக்டா ஆன்சர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். போன வீக் மண்டே டெஸ்ட் எழுதுவீங்களாப்பா? கரெக்டா இருந்துச்சா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா கொஸ்டின்ஸ்? வளிமண்டல அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதோட யூனிட் பார்த்துக்கோங்க, அல்லது பாஸ்கல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி தமிழ்ல பாதரசமானி, இங்கிலீஷ்ல பாரோமீட்டர். அதை கண்டுபிடிச்சவங்க டாரிஜெல்லி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. நோட் பண்ணிட்டீங்களா? பி ஃபாஸ்ட். அடுத்து திரவங்கள்ல செயல்படுது. இப்போ காற்றுல ஒரு விசை செயல்படுது, ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது. இப்போ திரவங்கள் போயின்சி லான்னு சொல்லுவாங்க, அதாவது மிதப்பு விசை. இதுதாங்க சயின்ஸ் என்ன பொறுத்த மட்டும். இதுதாங்க லா ஆஃப் மோஷன். தமிழ்ல உங்களுக்கு யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அறிவியல் செயல்முறை அழகுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் அண்டம் பேரண்டம் சொல்லியிருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல விண்வெளி அறிவியல்னு ஒரு பாடம் இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்ல அண்டம்னு ஒரு பாடம் இருக்கு. இதுதான் அந்த பேரண்டத்துக்கான 2 தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டா இயக்கவியல் வந்துருவாங்க. அப்ப இயக்கவியலுக்கு முன்னாடி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இயக்கவியல், இதெல்லாமே இயக்கவியல்ல தான் வந்து. அப்ப பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏர்ல ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ் பார்த்தா தானே ப்ரெஷர் பார்க்க முடியும். ஏன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு F டிவைடட் பை ஏங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா இது காற்றுல எப்படி செயல்படும், காற்றுல மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் என்ன, யாரு கண்டுபிடிச்சு, அதோட எஸ். இப்போ பாத்தீங்கன்னா லிக்விட்ல, அதாவது லிக்விட் அப்படிங்கும் போது இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னா டென்சிட்டி அதிகமானா அந்த பொருள் வந்து மிதக்குமா குறையுமா, மேல மிதக்குமா உள்ள போகுமா? டென்சிட்டி, அதாவது அந்த லிக்விடா ஒரு திரவத்தோட லிக்விட விட அந்த சாலிடா இருக்கிற பொருளோட டென்சிட்டி வந்து அதிகமாச்சுன்னா அந்த பொருள் உள்ள போயிடும். அப்ப இரும்புல பாதரசம் மிதக்குமா மிதக்காதா? இரும்போட டென்சிட்டி என்ன, பாதரத்தோட டென்சிட்டி உங்கள்ட்ட சொன்னா பாருங்க. ஓகே, அது தெரியட்டும். பட் அது வந்து பாதரசம் வந்து பாதரசத்துல இரும்பு தூக்கி போடுனா இரும்பு மிதக்குமா உள்ள போயிடுமா? மிதக்கும். ஏன்னா என்ன ரீசன்? ஏதோட டென்சிட்டி, பாதரத்தோட டென்சிட்டி அதிகமா குறைவா? எதை விட அதிகம்? இரும்பை விட அதிகம். அதே கொஸ்டின் தானே நான் லாஸ்டா டெஸ்ட் எழுதும் போது உங்கள்கிட்ட கூற்று ஒன்று காரணம் ஒன்றை சரியாக விளக்குதாரு. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் கொஸ்டின் இல்ல நீங்க கொடுங்கன்னு. அந்த நேரத்துல ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இருங்கடா அவங்க டைப் பண்றேன்னு சொல்லி, அது எத்தனை பேர் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அது பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப. இப்ப பாருங்க, போயன்சில அதாவது மிதப்பு விசை அப்படின்னா ஒரு பொருள் வந்து லிக்விட்ல தாங்க ஒரு பொருள் மிதக்குங்க. ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு பொருள் இருக்குங்க. இந்த பொருள் மிதக்கும்னா ஒரு பொருளை தூக்கி, நல்லா கவனமா கவனிச்சுப்போம், ஒரு பொருளை தூக்கி, ஒரு பந்தை தூக்கி, ஒரு லப்பர் பாலை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறேன். உள்ள தூக்கி போட்ட உடனே தண்ணிக்குள்ள போயிடும். போனதுக்கு அப்புறம் வெளியே வரும். தண்ணிக்குள்ள ஏன் ஃபர்ஸ்ட் போச்சு? ஒரு பாலை தூக்கி இப்படி நான் எரியிறேன், இந்த பாலை தூக்கி உள்ள எரியும் போது இந்த பொருள் வந்து தனியாவா போகும்? இந்த பொருள் மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அது இல்லாம ஒரு ஜி ஒன்னு ஆக்ட் ஆகுமா, கிராவிட்டி ஒன்னு ஆக்ட் ஆகுமா? அந்த கிராவிட்டியோட சேர்ந்து தண்ணிக்குள்ள போயிடுது. தண்ணிக்குள்ள போய் இந்த நீருக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபோர்ஸ் எல்லாம் தீர்ந்துடுது, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அதோட ஒரிஜினலான இருக்கிற பொசிஷனுக்கு வந்துருது. இந்த லப்பர் பந்துக்குள்ள ஏர் இருக்கு. அதனால இந்த ஏரோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட குறைவா இருக்கிறனால
அதாவது குறைவா இருக்கிறனால இந்த பொருள் மிதக்கும். அப்போ இந்த பொருள் மேல வரும். இந்த பொருள் உள்ள போன பொருள் மேல வர்றதுக்கு உள்ள இருந்து, அதாவது புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு விசை செயல்படும். அந்த விசை தாங்க மிதப்பு விசைன்னு சொல்றாங்க. அடா பாவிகளா, என்னென்னமோ சொல்றீங்க. எல்லாமே என்ன இன்னும் சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து ஜிஏஎஃப் எல்லாம் போட்டு பாகுபலி ரேஞ்சுக்கு ஒண்ணு போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? புரியுதாப்பா? ஏன் தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள போகுது? ஃபோர்ஸ் பிளஸ் கிராவிட்டி இருக்கிறனால உள்ள போகுது. உள்ள போனதுக்கு அப்புறம் அதோட விசை குறைஞ்சிருது. அதுக்கப்புறமா அந்த லப்பர் பந்துக்குள்ள ஏர் இருக்கு. ஏரோட அடர்த்தி நீரோட அடர்த்தியை விட குறைவு. அதனால இது மிதக்கும். அதனால மேல வருது. இந்த மேல வர ட்ரை பண்ணுது பாத்தீங்களா? ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா ஒண்ணு கொடுக்கும் உள்ள இருந்து. அது வந்து புவி ஈர்ப்பு விசைக்கு எதிர் திசையில இந்த விசை கொடுக்கும். இந்த விசைக்கு பேர் தாங்க மிதப்பு விசை. அததான் சொல்றாங்க பாருங்க, மேல் நோக்கிய விசையே மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமானது. அப்வர்டா இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் போயன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல் நோக்கிய விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு ஒரு பந்தை தூக்கி போடுறேன், இல்லைன்னா ஒரு டியூப் அதை கட்டி நம்ம போடுறோம், அது மேல வரதான் ட்ரை பண்ணும். ஏன்னா அதுக்குள்ள ஏர் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்துக்கோங்க, இந்த விசைகள் திரவங்களில் மட்டுமே செயல்படும். அப்போ கேட்கலாம், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, அதாவது மிதப்பு விசை பற்றிய கூற்று என்னென்ன? அப்போ மிதப்பு விசை அப்படிங்கிறது திரவங்களில் மட்டும் செயல்படுமா? ஆமா, திரவங்களில் மட்டும் செயல்படும். இருங்க இருங்க, அச்சோ, கேஸ்ல ஏர்ல எப்படி செயல்படும்? ஏர் தான் அந்த பபுள்ஸ்யா. ஏருக்குள்ள நீருக்குள்ள போயிட்டு பபுள்ஸ் காத்து விட்டோம்னா அப்படியே மேல போகும் பாத்தீங்களா? அப்போ வந்து திரவங்கள் மட்டுமே செலுத்துவது இல்லை, வாயுக்களிலும் செயல்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா. சாரி, நான் தான் மாத்தி சொல்றேன். அத சொல்லியிருந்தேன்னா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும், சொல்லல. சோ அப்போ இந்த அதனாலதான் நீருக்கு மேலதானே காற்றெல்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா. அதே மாதிரி நீர்ல வந்து இருக்கிற வாயுக்கள்லயே இருக்கிற கேஸ்லயே அதிகமா கரையும், நீர்ல கரையும் தன்மை கொண்டது ஆக்சிஜன் தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாயுக்களில் எந்த வாயு வந்து நீர்ல அதிக கரையும் தன்மை கொண்ட வாயு எதுன்னு கேட்பாங்க. இது ஒரு டைம் நான் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருக்கேன். O2, ஆக்சிஜன் தான் நீர்ல அதிகமா சால்வெண்ட் ஆகும். O2. அதனாலதான் ஏன் நீர்ல O2 எல்லாம் கரைஞ்சனாலதான் நீர் தாவரங்கள் அது எல்லாமே வளருது வாழுது, இல்லைன்னா போய் சேர்ந்துரும். பார்த்துக்கோங்க. கிளியரா? ஒரு பொருள் மிதப்பை அல்லது மூழ்குவதை மேல் நோக்கிய விசையை தீர்மானிக்கின்றது. ஒரு பொருளின் எடை மேல் நோக்கிய விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும். மேல் நோக்கிய விசையை விட குறைவாக இருக்கணும் அந்த பொருளோட எடை. இது டாமினேஷன், இந்த பொருளோட வெயிட் டாமினேஷன் அதிகமா இருந்துச்சு, இந்த பொருள் இவங்களை தள்ளி விட்டு உள்ள போயிடும். சிம்பிளான விஷயம், புரிஞ்சுட்டா ஈஸி. நோட் பண்ணு, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரிதான் இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, ஓரலா இதே மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இருக்கும் அடுத்த டைம் டெஸ்ட் எழுதுறப்போ. நீங்க மத்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி டெஸ்ட் எழுதுறீங்க, எப்படி வந்து அந்த கொஸ்டின்ஸை பாக்குறீங்க, எப்படி அந்த கொஸ்டின்ஸை கேதர் பண்றீங்கிறது செகண்டரி, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா சயின்ஸ் பொறுத்த மட்டும், மேக்ஸ் கூட தட்டி தடு மாதிரி நிறைய இடத்துல யூடியூப்ல நிறைய இடத்துல இருக்கு. ஆனா சயின்ஸ்க்கு நான் வந்து குரூப் 1ல கேட்ட கொஸ்டின், குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அது இது லொட்டு லோஸ்குன்னு அவ்வளோ ஜிஎஸ்ல இருந்து தனியா எடுத்து நான் வச்சுதான் உங்ககிட்ட கொஸ்டினா கொடுப்பேன். அதனால நான் இப்ப ஓரலா சொல்ற வார்த்தைகள் எல்லாமே அங்க கூற்று காரணம் கொஸ்டின்ஸா வரும். அதனால டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த நோட்ஸ் எடுத்து பாருங்க, இல்ல இந்த ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க போய் அட்டன் பண்ணுங்க, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. வெயில இருக்கும் போதுதான் நெல்லோட அருமை தெரியும்பாங்கல்ல, அந்த மாதிரி சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்க. சோ ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். சிம்பிளான விஷயம். ஆழத்துக்கும் அழுத்தத்துக்கும் நேர் தகவல் இருக்கும். 2 பாயிண்ட் நோட் பண்ணா முடிஞ்சு. அடுத்து வருவாங்க பாஸ்கல்லானா என்ன சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ்கல் பத்தி நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். பாஸ்கல் அப்படிங்கிறது தான் ப்ரெஷர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலதான் அவரோட பேர்ல எஸ்ஐ யூனிட் பாஸ்கல்னு வச்சுட்டாங்க. ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் பாஸ்கல், இன்னொரு பேர் நியூட்டன் பேர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டேன். பாஸ்கல்லானா என்ன சார்? பாஸ்கல்லா எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, பாஸ்கல்லா வந்து இந்த பக்கம் இந்த சின்ன பிள்ளைலாம் அந்த ஸ்ட்ரிஞ்சை வச்சு வந்து நம்ம இங்கிட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். இங்கிட்டு வந்து தண்ணியோ ஒரு பஸ்ஸையோ இல்ல ஒரு பைக்கையோ ஒரு டாய்ஸ் இங்க வச்சோம்னா அப்படியே மேல தூக்கும்.
அப்போ இங்க அழுத்தம் கொடுத்தா இங்க செயல்படும். என்னன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல, ஒரு மூடிய பாதையில அதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்துல ஏதாவது ஒரு புள்ளியில எங்கனாலும், இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி எந்த பக்கம் வேணாலும் ஏதாவது ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த அழுத்தம் அந்த திரவத்துல எல்லா பக்கமும் சமமா பிரித்து அளிக்கப்படும். அததான் எப்படி அவ்வளவுதான். ஏன்னா இப்ப வந்து இந்த பக்கம் சிரிஞ்ச் இருக்கு, இந்த பக்கம் இப்ப இங்க இருந்து இங்க எங்கிட்ட பொள்ளாச்சி பக்கம் ஒரு சிரிஞ்ச் இங்க இருந்து கனெக்ட் பண்ணிச்சுன்னா இங்க அமுக்குனா அங்க செயல்படும். இது க்ளோஸ்டா இருக்கணும். இதுக்கு நடுவுல இங்கிட்டு தாண்டி கிணத்து கடவு கிட்ட ஒரு ஓட்டையை போட்டுட்டோம்னா அப்போ இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆகுமா? கிடையாது. இங்கிட்டு ஓட்டையா இருக்கு. இப்ப நான் இங்க ப்ரெஷர் கொடுத்தேன்னா கிணத்து கடவுலயே தண்ணி பூரா லீக் ஆயிடும். அப்ப கண்டிஷன் என்னன்னா ஒரு மூடிய சர்ஃபேஸ்ல, ஒரு மூடிய ஊடகத்துல, ஒரு க்ளோஸ்டா இருக்கிற ஒரு இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஒரு மூடிய அமைப்புலதான் இந்த விதி செயல்படும். ஓய்வு நிலையில் உள்ள திரவங்கள் எந்த ஒரு புள்ளியில் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமா அளிக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பந்துல ஒரு எல்லா பக்கமும் ஓட்டையை போட்டுறோம். அந்த பந்தை ப்ரெஸ் பண்ணோம்னா பந்துல இருக்கிற எல்லா ஓட்ட பக்கமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ப்ரெஷர். அவ்வளவுதான். அதை சொன்னவர் தான் பாஸ்கல். இது புரிஞ்சுட்டா ஈஸி. இப்ப நான் இந்த டெஃபனிஷனை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நோட் பண்ணுங்க. பாஸ்கல்லா எங்க செயல்படும்? திரவத்துல செயல்படும். மிதப்பு விசை எங்க செயல்படும்? காரட் பால்லையா? லிக்விட்லி செயல்படும், ஏர்லி செயல்படும். ஆனா இது பாத்தீங்கன்னா லிக்விட்ல தான் செயல்படும். இந்த லிக்விட் வந்து வாட்டரா இருக்கலாம், இல்ல ஆயிலா இருக்கலாம். அந்த ஹைட்ராலிக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதுதான், பாஸ்கல்லா தான். சோ அது பாத்துக்கும். அதே மாதிரி ராமன் விளைவுன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் பிசிக்ஸ்ல, மேபி லைட் பத்தி படிக்க வரும். ராமன் விளைவு எதுல நடைபெறும்னு கேட்டிருப்பாங்க. தூய திரவத்துல நடைபெறும். இது நான் நோட் பண்ண வேணாம், நான் அப்புறமா ஃபர்தரா சொல்றேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மீடியம்ல இது நடக்கும், இது நடக்காது. ராமன் இஃபெக்ட்னு சொல்லி, ராமன் 1931 ஏதோ ஒரு வருஷம், 1928 அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. 1931 பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் அவர் தான் வாங்கியிருப்பாரு. இந்தியாவில ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினவர் யாருங்க? முன்னாடி கேட்டேன் உங்ககிட்ட நோபல் பிரைஸ் பத்தி. நோபல் பிரைஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் யாரு ரவீந்திரநாத் அவர் லிட்ரேச்சருக்கு வாங்கியிருப்பாரா? எந்த இயர்ல? 1901 லிட்ரேச்சருக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் வாங்கியிருப்பார். யாரோட மயங்க ரவீந்திரநாத் தாகூர்? தெரியலையா? சரி, ரவீந்திரநாத் தாகூர் தானே ஜனகணமன எழுதினாரு. அவர் தான் எழுதினார். அவர் இன்னொரு நாட்டுக்கு எழுதியிருப்பாரு. எந்த நாட்டுக்கு? பங்களாதேஷ்கா. பங்களாதேஷ்ல ஓடுற இங்க இருந்து போற கங்கை ரிவரை வந்து அங்க பங்களாதேஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? பத்மா. எங்காவது பர்மான்னு கேட்டுச்சு, பத்மான்னு சொல்லுவாங்களா? ஓகே, சூப்பர். எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு சொன்னேன். ஓகே, போயிடுமா அடுத்ததுக்கு. பாஸ்கல்லாவோட பயன்பாடு இது வந்து அப்படியே எக்ஸாம்ல அழகா கேட்டு வைப்பாங்க, பார்த்துக்கோங்க. டவுட்டா? சொல்லுங்க மேம். கிளாஸ் டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா வேகணும். அடுத்து போயிடுவோமா? அடுத்து பார்த்துக்கோங்க. பரப்பு இழுவிசை நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணணுமா? நோட் பண்ணிட்டேன். பிடிஎஃப் நான் டெலகிராம்ல கொடுத்துறேன். முன்னாடியே அந்த டெலகிராம்ல கொடுத்துருப்பேன், அதை படிச்சுட்டு வந்தாலும் தெரியும். பரப்பு இழுவிசை அது என்ன சார்? பரப்பு இழுவிசை ரொம்ப முக்கியங்க. மேல தூக்கி போற சிறு துளி தான் பெருவெள்ளம் அப்படின்னு இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல. இந்த சிறு துளி கோல வடிவுல வர காரணம் இந்த பரப்பு இழுவிசை. நீர் மேல இந்த நீர் தாவரங்கள், நீர் சிலந்திகள்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அது நடக்கிறதுக்கு காரணம் இந்த பரப்பு இழுவிசை தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திரவ மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா மேல இருந்து தூக்கி போடும்போது தன்னை எப்போதுமே நீங்கிட்டு வெளியே போகாத, நீங்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகூல்ஸ், நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்க? H2O. ஹைட்ரஜனோட அணியன் என்னங்க? ஹைட்ரஜனோட அணியன் என்னது? அட்டாமிக் நம்பர். சாரி மேம், இங்கிலீஷ்ல இருக்கிறது மறந்துறேன். அட்டாமிக் நம்பர் 1. அட்டாமிக் நம்பர் மீன்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் சேர்ந்தது அட்டாமிக் நம்பர். சூப்பர். ஓகே, சொல்லுங்க மேம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன மேம்? 16.
8. ஓகே சூப்பர் மேம். வாங்க மேம், கொஞ்ச நேரம் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், பேசுங்க. ஒரு லிக்விட்ல அது வந்து எப்போதுமே கோள வடிவுல தான் வரும். வானத்துல இருந்து வரும்போது அது கோள வடிவு. எதனால அது கோளம் ஸ்பேரிக்கல் ஷேப்ல ஏன் வருதுன்னா பரப்பு இழு விசை தான். எப்படி சார் இந்த பரப்பு இழு விசை அப்படின்னா, தன்னோட பரப்பை இழுத்து ஒரு கோள வடிவுல மாத்துறதுக்கு அந்த லிக்விடோட இந்த லிக்விடோட அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு வந்து சென்டரை நோக்கி ஒரு விசை செயல்படும். அதுதாயா பரப்பு இழு விசை. அதுதான் பரப்பு இழு விசை. அதாவது மேம் இப்போ வந்து இது இந்த இதை வந்து இப்படி ஜூம் பண்றேன் மேம். ஜூம் பண்ணா ஒவ்வொரு H2O இருக்கும். இந்த ஒவ்வொரு H2Oவும் தனித்தனியா போக வேணாம், நம்ம ஏர்ல இருந்து மேல இருந்து கீழே வரும்போது இது வந்து ஒரு கோள வடிவுல வரணும்னு ட்ரை பண்ணும். அப்போ தன்னோட ஏரியாவை ரொம்ப சின்னதாக்க ட்ரை பண்ணும். தன்னோட ஏரியாவை சின்னதாக்க, மிக சிறு ஏரியா பரப்பளவை கொண்டதாக மாத்துறதுக்காக அவுட்டர் மோஸ்ட்ல, அதாவது இந்த வெளிப்புறமா இருக்கிற மூலக்கூறுகள் இந்த மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படும். அந்த இழு விசை தான் பரப்பு இழு விசை. தன்னோட பரப்பை மிக சிறிய அளவா குறைக்கிறதுக்காக மூலக்கூறுகள், நீரோட மூலக்கூறுகள், அதாவது அவுட்டர்ல இருக்கிற மூலக்கூறுகள் இழு விசை தான் பரப்பு இழு விசை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவு மீச்சிறு புறப்பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால புறப்பரப்பு புறப்பரப்பு கொண்டிருக்கும்படி அவற்றின் மீது செயல்படும் ஒரு விசை தான் அந்த பரப்பு இழு விசை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? சோ இந்த பரப்பு இழு விசையோட எஸ்ஐ நோட் பண்ணிக்கோங்க, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சாரி, நியூட்டன் பெர் மீட்டர். சாரி சார். மேல போனா -1, நியூட்டன் மீட்டர் பவர் -1 அல்லது நியூட்டன் பெர் மீட்டர்னாலும் ஒண்ணுதான். கிளியரா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி. சோ பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்லும். ரொம்ப முக்கியங்க. நீர் தாவரத்துல 2 திசுக்கள் இருக்கும், அதாவது நிறைய திசுக்கள் இருக்கும். எளிய திசு, கூட்டு திசுலாம் இருக்கும். சைலம், புளோயம். இந்த சைலம் தான் வேர்ல இருந்து நீரை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போகும். புளோயம் மற்றபடி இருக்கிற மினரல்ஸ் ஆகட்டும், இந்த கார்போஹைட்ரேட் ஆகட்டும், நம்ம சேமிச்சு காயில எல்லாம் சேமிச்சு வைக்கிறது பாத்தீங்களா, தனக்கு சாப்பிட்டது போக மிச்சத்தை சேமிச்சு வைக்கிறது தான் காய், கனி, அது எல்லாமே தாவரம். அப்போ இந்த கனிம பொருட்கள், மினரல்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா புளோயம். சைலம் பாத்தீங்கன்னா நீர் எடுத்துட்டு போகும், நேரா அந்த இந்த ரூட்ல இருந்து நேரா இலைக்கு எடுத்துட்டு போறதுதான் இந்த சைலம். இந்த சைலமோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எப்போதுமே செங்குத்தா ஒரே திசையில மட்டும்தான் செயல்படும். ஆனா புளோயம் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே எடுத்து வரும், கீழே இருந்து மேல எடுத்து போகும், எல்லா வேலையும் பார்க்கும். இரு திசைகள்லயுமே இந்த புளோயம் அப்படிங்கிற டிஷ்யூஸ், அது வந்து பிளான்ட்ல இருக்கிறது இருக்கும். பட் நான் சொல்றேன் இங்க சைலம்ங்கிறது ஒரு திசு தான். சரி, திசுனா என்ன சார்? திசுவியல். டிஷ்யூஸ்னா திசுனா என்ன? டிஷ்யூஸ். பரப்பிலுஸ்னா என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன். ஃபோர்ஸ்னா என்ன? விசைன்னு சொல்றது. ஓகே, அது மாதிரிதான் இது ஒண்ணு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பேனாவுல தொடர்ந்து எழுதுறதுக்கு இங்க் கண்டினியூஸா வர்றதுக்கு ரீசன் இந்த பரப்பு இழு விசை தான். கிளியரா? சோ பாத்துக்கோ. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கடல் எல்லாம் சீற்றம்லாம் வர்றப்போ எண்ணெய மேல ஊத்தி விட்டுருவாங்க, ஆயில, கச்சா எண்ணெய், அந்த ஆயில ஊத்தி விட்டுருவாங்க. அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கீழே அந்த இதுக்கு மேல இது மிதக்கும். அதை தாண்டி இது வராது. ஏன்னா மேல ஆயில் இருக்கு, கீழே லிக்விட் வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர் என்ன பண்ணுன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகக்கூடாதுன்னு பார்க்கும். அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அதை தாண்டி, இந்த ஆயில தாண்டி மேல போகாது. இந்த ஆயில தாண்டி இந்த வாட்டர் வந்து மேல வருதுன்னா கீழே இருக்கிற வாட்டரை விட பிரேக் ஆகி தானே வரணும், ரெண்டா பிரிஞ்சு தானே வரணும். ஆனா பிரிஞ்சு வர ட்ரை பண்ணாது, வரக்கூடாதுன்னு இருந்துக்கும். அதனால அதோட ஃபோர்ஸ் வந்து இந்த படகு மேல மோதாம இருக்கும். இதுக்கான ரீசன் பரப்பு இழு விசை தான் அப்படின்னு சொல்றாங்க.
கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. சிலந்தி, நீர் சிலந்தி எல்லாம் நடக்கிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கிறாங்க. பாகியல் விசை, விஸ்கஸ், அதாவது விஸ்கோசிட்டின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் படிங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பக்கம் ஃபோர்ஸ் அழுத்தம், பரப்பு இழுவிசை, இந்த பக்கம் அதோட எஸ்ஐ யூனிட், இல்ல சின்ன டெஃபனிஷனா. இப்போ ஃபோர்ஸ் புற விசை, பரப்பு இழுவிசை மீச்சிறு பரப்பு, மினிமமா இருக்கிற வேல்யூ அப்படின்னு சின்ன சின்ன வேர்ட்ஸை வச்சு கேட்கலாம். இல்லைன்னா இப்படியே நெட்டா கூட வேல்யூவா கூட கேட்கலாம். இப்ப நான் இறங்கி வந்து நோட்ஸை நான் பார்ப்பேன், நீ பாரு எனக்கு என்ன பாகியல் விசை அல்லது பாகு விசை. பாகு நிலை அப்படின்னா என்னன்னா, ரொம்ப லிக்விட், ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கும். இப்ப தேனுக்கும் வாட்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். வாட்டர் வந்து ரொம்ப இதா இருக்கும், தேன் வந்து ரொம்ப ஹைலி டென்சிட்டியா இருக்கும். டென்சிட்டி மீன்ஸ் ரொம்ப அப்படியே ஜெல் மாதிரி, செமி லிக்விட் மாதிரி இருக்கும். அதிகமாக அது ஏன் அது அதிகமா இருக்குன்னா, இங்க பாருங்க, அதாவது சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை அப்படிங்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த இதுல பார்த்தா தெரியும். இங்க இருக்கிற இந்த லோ விஸ்கோசிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாட்டரோட மாலிகுல்ஸ், அதாவது இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக்காவே இருக்கு. ஆனா இங்க ஹனில, இந்த தேன்ல பாத்தீங்கன்னா இதோட பார்ட்டிகிள்ஸோட இன்டர் மாலிகுல் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா. இதுதான் ரீசன். பாகியல் விசையில் தேன்ல பாகியல் விசை அதிகமாக இருக்க காரணம், தேனில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இணைப்பு விசை அதிகம். அதனால இதோட டென்சிட்டி, இதோட விஸ்கோசிட்டி அதிகம். நீரோட விஸ்கோசிட்டி வந்து ஏன் குறைவா இருக்குன்னா, நீர்ல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்குள்ள இடையே இருக்கிற அந்த இன்டர் மாலிகுல், இரு வேறு வேறு அணுக்களோட மூலக்கூறுகளோட பிணைப்பு விசை, பிணைப்பு தன்மை, கவர்ச்சி விசை, கவர்ச்சி தன்மை குறைவு. அதனால இது வந்து பாகுநிலை குறைவா இருக்கு. இதை விட இன்னும் கம்மியா ஒண்ணு இருக்கு. எது சார் அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? நீரை விட இன்னும் பாகுநிலை குறைவா இருக்குது எது? ஏர். லிக்விட்ல மட்டும் இருக்காது, ஏர்லயும் இருக்கும். ஓகேங்களா? சோ பாத்துக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுதான். இந்த சிம்பிளான விஷயம் தான். சார்பு இயக்கம், ரிலேட்டிவ் மோஷன்ஸ் எங்க பாருக்கு? ரிலேட்டிவ் மோஷன்ஸ் ஆஃப் த லேயர். அந்த லேயருக்கு நடுவுல, இந்த லேயருக்கு நடுவுல இந்த இதுவும் இதுக்கு நடுவுல ஒரு மோஷன், அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அதோட பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் ரீசன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே அப்படியே கண்ணு முன்னாடி எடுத்து வந்து உங்க முன்னாடி அப்படியே 3Dல காட்டிட முடியாது. அதனாலயே தான் அந்த சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கான, ஃபீல் பண்றதுக்கான ரீசன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா ட்ரை பண்ணுங்க. காலையில 10 மணிக்கு வந்துட்டு இந்த 11:30க்கு கிளாஸ் வந்து லேட் ஆகும்னு சொன்னோன்னு யாரெல்லாம் போனாங்க? யாரும் போகலையா? இல்ல போயிருப்பாங்களே. சோ அதோட எஸ்ஐ பாருங்க, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட்ஸ் பவர்ல -1 அல்லது நியூட்டன் செகண்ட்ஸ் மீட்டர் -2ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எஸ்ஐல. அதுவே சிஜிஎஸ் அலகு முறையில பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை மட்டும். சீக்கிரம். இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுங்க. போதும், நம்ம இயக்க விதிகள்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது நம்ம பார்த்தாலே போதுமானது. ஓய்வு மற்றும் இயக்க நிலை, ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ இந்த போன், இப்போ இந்த சேர் இருக்கு, இந்த இந்த போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்டுக்குள்ள கார்பன் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னா, இந்த கார்பன் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்? இப்போ ஒரு மாலிகுல், ஒரு கார்பன் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறேங்க. இது கார்பன். கார்பன்ங்கிறது ஒரு ஆட்டம் நான் எடுக்கிறேன். இந்த ஆட்டம்ல இது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கா இல்ல மோஷன்ல இருக்காது? ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கா இல்லையா? இது எதையாவது சரியா தவறான்னு தானே கேக்குறேன். 150 ஆப்ஷன் கொடுத்தாயா கேக்குறேன். 2 தானே. ஆமா இல்ல, ஆகும் ஆகாது சொல்லுங்க. ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கா இல்லையா? மோஷன்ல இருக்கா ரெஸ்ட் பொசிஷன்ல? ஏன் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு? அப்படியே இருக்கு, ஸ்டெபிலிட்டியா இருக்கு. வேற மோஷன்ல இல்லையா? நான் சொல்றேன் மோஷன்ல இருக்கு. ஏன்? அதுக்குள்ள இருக்கிற என்னது மேம்? நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க, சொல்லுங்க. நான் வந்து
இந்த பிறவி பலனையே நான் அடைய போறேன் இப்போ. நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில. கமான் 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 சொல்லுங்க. இதுக்குள்ள இருக்கிற கார்பன் அப்படின்னா அதோட அணியின் 6. இந்த கார்பன் அணியின் அட்டாமிக் நம்பர் 6ங்கனால 6 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 6 எலக்ட்ரானுமே அதோட வட்டப்பாதையில வட்டத்தை நோக்கி அந்த அணுக்கருவை நோக்கி சுற்றி வரும். அதனால இது ரெஸ்ட் பொசிஷன். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே ரெஸ்ட் பொசிஷனா இருக்கவே இல்லை. நீங்க ரெஸ்டா இருந்தீங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிடுங்க பாத்துக்க. ஓகேங்களா? ஸோ கிரிஞ்சா ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ அப்போ இயக்கம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் மூவ்மெண்ட்ல இருக்கணும். அதுவே பாத்தீங்கன்னா ஓய்வு அப்படின்னா இப்போ இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இப்ப நிக்குது. இந்த ஃபேன் வந்து இந்த ஃபேன் தானே, இந்த ஃபேன்ல வந்து என்ன விசை என்ன விசையா மாற்றப்படுது, என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியா மாறுது? என்னப்பா? கைண்ட் எனர்ஜியா? கைனட்டிக் அப்படின்னா என்னப்பா? எனக்கு புரியல இன்னும் வரைக்கும். எனக்கு பொட்டன்சியலுக்கும் கைனட்டிக்கும் நானும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்சியல் எனர்ஜிக்கும் வித்தியாசம் தெரியல. லீனியர் மோஷனா எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? என்னப்பா? இயக்க ஆற்றல். அது என்ன இயக்கம்? இப்ப நேர்கோட்டுல அதுவும் இயக்கம் தான். இப்ப அலைவா இப்படி இருக்கீங்களா, இதுவும் இயக்கம் தான். ரவுண்டா சுத்துறேன், அதுவும் இயக்கம் தான். எனக்கு மைய நோக்கி விசைங்களா? சரி, ஓகே. அதாவது கரெக்ட் தான். மின் ஆற்றல் இயக்க ஆற்றலா மாற்றுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இட்ஸ் கன்வெர்டட் டு த மெக்கானிக்கல் எனர்ஜி. எந்திர ஆற்றலா மாற்றப்படுது, இயக்க ஆற்றலா மோஷன் எனர்ஜியா மாற்றப்படுகிறது. இப்போ நான் பேசுறேன் மைக்ல, ஹலோ செக் 1 2 3 அப்படி நான் பேசுறீங்களா? இந்த சவுண்ட் எனர்ஜி, ஒலி, இந்த ஒலி ஆற்றல் என்ன ஆற்றலா மாற்றப்படுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி இந்த சிஸ்டம்குள்ள போகுது. இந்த சிஸ்டம் மறுபடியும் உங்க போன் கிட்ட வரும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவே வருது. உங்களோட லவுட் ஸ்பீக்கர், உங்களோட ஸ்பீக்கர், உங்களோட ஹெட்போனோ உங்களோட ஸ்பீக்கர் என்ன பண்ணா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இட்ஸ் கன்வெர்டட் டு த சவுண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது. இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது மைக்ரோஃபோன். கரெக்டா? மைக்ரோஃபோன் தான் மைக் ஆர் மைக்ரோஃபோன். அதுவே பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது எதுப்பா? ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி. இப்போ ஒலி கொஞ்சமா இருக்கு, அந்த ஒலிய ரொம்ப அதிகமா மாத்துது. இப்போ ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்களா, நீங்க குரூப் 2 மெயின்ஸ்ல எல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்ல எல்லாம் ஆம்பிளிஃபயர் அந்த வார்த்தையில நீங்க அடிக்கடி படிக்க வேண்டியதா இருக்கு. சிலபஸ்ல பார்க்கும்போது தெரியுது. அப்போ ஒலி பெருக்கின்னு சொல்லுவாங்களா, ஆம்பிளிஃபைட்னா ரொம்ப பெருக்கமா, கொஞ்சமா இருக்கிற சிக்னலை ரொம்ப பெருசா மாறும். இப்படி இருக்கு சிக்னல், இந்த சிக்னலை இப்படி மாத்துது. வீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வீச்சு மேங்கிட்யூட்னு சொல்லுவாங்க. இது வந்து இது சின்னதா இருக்கு, இதை பெருசா மாறும். இந்த சின்னதா இருக்கிற சிக்னலை பெருசா மாத்துறதோட பேர் தான் ஆம்பிளிஃபயர். பெருக்கின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இதெல்லாம் கத்துக்க வேண்டியது கட்டாயத்தின் பேர்ல நீங்க இதெல்லாம் படிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டா இது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இது பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இயக்கத்தோட வகைகள். வட்ட பாதையில சுத்துனா வட்ட இயக்கம், அலைவு பாதையில சுத்துனா அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் சாண அங்கிட்டு ஓடிட்டு இருந்தா அது இர்ரெகுலர் மோஷன் சொல்லுவாங்க. இப்போ பஸ் எல்லாம் இர்ரெகுலர் மோஷன், டாக்ஸிஸ், பஸ், ஸ்கூட்டி அந்த மாதிரி எல்லாமே ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரான இயக்கம் அப்படின்னா எது? நேரான இயக்கத்துக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா யாராவது? லீனியர் மோஷனுக்கு ஏதாவது புரியுதானப்பா? லீனியர் மோஷனுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. போயிட்டே இருக்கு, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். என்னதுன்னா பந்து இப்படி விட்டு எறிகிறேன், பந்து இப்படி போய் கிரிக்கெட் பந்து விட்டு எறிகிறப்பா எறிகிறேன் சார், நீங்க இப்படி தூக்கி இப்படி ஸ்லைட்டா இருந்தீங்கன்னா இப்படி போய் இப்படி இறங்கும். அது ஸ்ட்ரைட் லைனா அது கிடையாது. அப்போ இதுவே இப்போ கன் எடுத்து சொல்றேன், அது ஸ்ட்ரைட்டா போகும். அது ஸ்ட்ரைட் லைனா தானே, லீனியர் மோஷன் தானே, அது லீனியர் மோஷன் தான். அப்போ அதே மாதிரி சூரிய ஒளியில இருந்து சூரிய ஒளி பூமியை வந்து அடையுது, அது வந்து ஸ்ட்ரைட்டா தானே வருது சார். அப்போ அது எங்க சார்? அதுல ஆட்டமே இல்ல சார். இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் மூவ் ஆனதானே, அதுதானே மோஷன் சொல்றான். அப்போ லைட்ல ஆட்டம் இருக்கா சார்னா கேட்டா இருக்கா இல்லையா?
பார்ட்டிகிள்ஸ் இருக்கா? என்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கு? என்ன மேம்? டஸ்ட் பார்ட்டிகிள்ஸா? இப்போ பூமியை தாண்டிட்டோம் மேம். தாண்டி ஒரு 200 கிலோமீட்டர் போறோம். எல்லாரையும் கூட்டி போறோம். அங்க என்ன இருக்கும்? டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குமா? தூசு கரை நல்லது அப்படின்ற மாதிரி. டார்க் இருக்குமா? இங்கிட்டே கேக்குறேன், இப்படியே பாக்குறேன், இப்படி பார்க்கவே மாட்டேன். பட் த பாய்ஸ், நீங்களாம் என்னையா ஏதாவது சொல்லுங்க டக்குன்னு. பூமியை தாண்டிட்டேன், ஆனா அங்க இருந்து ஒளி இங்க வருது, எப்படி வருது? வேவ்ஸா? என்ன வேவ்ஸ்? சோலார் வேவ்ஸ். யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா என்ன மேம்? மேக்ஸ் தானே மேம் நீங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எழுதிக்கோங்க. மின்காந்த அலைகள் வெற்றிடத்தில் பரவும் தன்மை கொண்டது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலியமா தான் சூரிய ஒளி பூமியை வந்து அடையுது. மின்காந்த அலைகள் வெற்றிடத்தில் பரவும் தன்மை கொண்டது. மின்காந்த அலைகள்ல அலை நீளம் அதிகம் கொண்டது எது அப்படின்னு கேட்டா ரேடியோ அலைகள். அலை நீளம் மீன்ஸ் வேவ் லென்த். ஹையஸ்ட் வேவ் லென்த் கொண்ட ரே எது அப்படின்னா ரேடியோ அலைகள். ரேடியோ அலைகள்னாலதான் நம்ம ரேடியோ எஃப்எம் ரேடியோ பேசுறோம் இல்லைங்களா? ஃப்ரீக்வன்சி எஃப்எம்னா என்னது? ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர், மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியோ அலைகள்னாலதான் விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் ரேடியோ அலைகள். அதனாலதான் அப்போலோ 11 மிஷன்ல 1969 ஜூலை 20 அமெரிக்கா நாசாக்கார வந்து இங்க இருந்து அங்க நிலாவுக்கு அனுப்பி திருப்பி கூட்டி வந்ததுக்கான ரீசன், அங்க இருந்து இங்க கம்யூனிகேட் பண்றது ரேடியோ அலைகள் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கணும். விண்வெளி வீரர்கள், அஸ்ட்ரோனட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தப்படும் அலையின் பெயர் ரேடியோ அலைகள். என்ன ரீசன்னால ரேடியோ அலைகளை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா ரேடியோ அலைகளோட அலை நீளம் வேவ் லென்த் அதிகமா இருக்கும். ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்ப அலை நீளம் ரொம்ப குறைவு எதுக்கு சார் அப்படின்னா காமா ரேஸ்க்கு ரொம்ப ரொம்ப குறைவு. காமா ரேஸ் இதுதான் காமா, இது ஆல்பா, இது பீட்டா. ஆல்பா கதிர் வந்து பாசிட்டிவ்ங்க, பீட்டா கதிர் வந்து நெகட்டிவ்ங்க. காமா கதிர் வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, நியூட்ரல். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப நான் சொல்ற டேட்டா எல்லாமே எக்ஸாம்ல நான் நிறைய டைம் பார்த்த விஷயங்கள். மின்காந்த அலைகள்ல எதுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டா ரேடியோ அலைகள். அதனாலதான் விண்வெளி வீரர்கள் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப அலை நீளம் ரொம்ப குறைவான மின்காந்த அலைகள்ல எது? காமா ரே. கிளியரா? சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற ஏதோ சொல்ல வந்தேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல சூரியன்ல இருந்து பூமிக்கு சூரிய ஒளிகள் எந்த அலை மூலமா வருது, என்ன மாதிரியான முறை மூலமா வருதுன்னா கதிர்வீச்சு மூலமா, ரேடியேஷன் மூலமா வரும். ரேடியேஷன், கதிர்வீச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன்ல இருந்து பூமிக்கு வந்தடைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 500 செகண்ட்ஸ். 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ். 500 செகண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதை கன்வெர்ட் பண்ணணும்னா 8 நிமிடம் 20 வினாடிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். உண்மையிலே நீங்க எக்ஸாமுக்கு படிச்சிருந்தீங்க, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன டேட்டா எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ பாத்துக்கோங்க. தொலைவு, டிஸ்டன்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ் சொன்ன நான் உங்ககிட்ட சொல்லல. இப்போ சரி, ஓகே. இப்போ டிஸ்டன்ஸ்க்கும் புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லு அது புரியுதான்னு நாங்க சொல்றோம் அப்படிங்கிறீங்களா? டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா நோட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் மீட்டருங்க, டிஸ்பிளேஸ்மெண்டோட எஸ்ஐ யூனிட் ஆல்சோ மீட்டருங்க. டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் மீட்டரு,
டிஸ்பிளேஸ்மெண்டோட எஸ்ஐ யூனிட் ஆல்சோ மீட்டர் தாங்க. டிஸ்டன்ஸ் தொலைவோடைய என்ன குவான்டிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன குவான்டிட்டி அப்படின்னு கேட்டா வெக்டார் குவான்டிட்டி. ஏன் சார் இதை வெக்டார்னு சொல்றோம், ஏன் இதை போய் இது ஸ்கேலார்னு சொல்றோம்? இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேங்க, இந்த இடத்துல இருக்கேன். இங்க இருந்து மணி எத்தனை, இங்க இருந்து நான் இங்க வரணும். நான் வந்து இங்க வந்து ஒரு பாதையே கிடையாது. நான் வந்து ஒரு 4 மீட்டரோ 4 கிலோமீட்டரோ இப்படி வரேன், வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இப்படி போறேன். அப்போ என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? 7. என்னோட டிஸ்டன்ஸ் 7. ஆனா இங்க இருக்கேன், இங்க வரணும். அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். அப்போ டிஸ்டன்ஸ்னா இங்க ஆரம்பிச்சு, அதாவது தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள கடந்த மொத்த நீளம் தான் தொலைவுன்னு சொல்லுவாங்க. இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள குறுகிய தொலைவு, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்க என்ன ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இங்க என்ன சார் வரும்? இங்க என்ன வரும்? 4, இது 3, இங்க என்ன சார் வரும்? ஐயோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர்யா, செங்கோண முக்கோணம்யா. 4, 3 ட்ரிப்ளேட்ஸ் தெரியாதா? செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவோட ஃபார்முலா என்னது? இது பெர்பெண்டிகுலர், இது பேஸ், இது ஹைபோடென்யூஸ். எல்லாரும் கிளாஸ் முடிச்ச அப்புறமா கீழே போங்க, மணல் இருக்கிற இடமா பார்த்து அள்ளி போட்டு. சார் இதெல்லாம் சொல்லலையா? ½ × b × h. அப்ப என்ன ஒரு ஏரியா மேம்? இது ஏரியா. நான் கேட்கறது ஏரியா கேட்கல, இது ஹைபோடென்யூஸ். பித்தாகரஸ் தியரம் 10th எல்லாரும் படிச்சுதான் வந்திருக்கோம். எவ்வளவு மேம்? 5 வந்தது. பித்தாகரஸ் தேற்றம் படி ஏனைய 2 பக்கங்களின் மீது வரையப்படும் கோடின் இருமடியின் கூடுதலுக்கு கர்ணத்தின் மீது வரையப்படும் கோடின் இருமடிக்கு சமம். 4 ஸ்கொயர் பண்ணா 16, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 16, 9, 25, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5. இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்களான்னு இல்ல, கண்டிப்பா கேட்கலாம். மென்சுரேஷன்ல முக்கோணவியலும் இருக்குங்க, முக்கோணமும் இருக்கு. ஆனா இப்போ ரீசன்ட் டைமா கேட்கறது இல்ல, குரூப் 1 கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க. அப்போ இதுதாங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டுக்கும் இடையே உள்ள குறுகிய தொலைவு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. அப்போ தொலைவு அப்படின்னா தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள கடந்த மொத்த நீளம் தான் தொலைவு. அதுவே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி அப்படின்னா தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது குறுகிய நீளம், குறுகிய தொலைவு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இப்படி 5, 10, 15, 20, ஒரு 50 வருமா? ஏதோ ஒரு 30 வரும். ஆனா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். இங்க 2னா இங்கேயும் 2ஆ இருக்கும். கரெக்ட் தானே? பேரலா தான் இது 2னா இது 2. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 2, ஆனா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ நான் சுத்தி வந்திருக்கேன். புரியுதுங்களா? அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் லென்த் தான் டிஸ்டன்ஸ். அதனாலதான் பாருங்க, டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் மீட்டரு, டிஸ்பிளேஸ்மெண்டோட எஸ்ஐ யூனிட் மீட்டரு. ஆனா எதுக்காக சார் இது ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு ஏன் சார் வெக்டார் குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டினா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இல்ல இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்ல இங்க எண்டிங் பாயிண்ட், இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க எண்டிங் பாயிண்ட், இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க எண்டிங் பாயிண்ட். எங்க இருந்தாலும் அது ஏதோ ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுதா இல்லையா? பண்ணுதானே? ஆனா இங்க பாருங்க, இப்படி போறேன், இப்படி போறேன், இப்படி போறேன், இங்கிட்டு வரேன், இப்படி போறேன், எங்கெங்கயோ சுத்துறேன். இங்க கரெக்டான டைரக்ஷன், இங்க கரெக்டான ஒரு திசையை மென்ஷன் பண்ணவே கிடையாது. அதனாலதான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டியாகவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டியாகவும் கொண்டாடுறோம் பாருங்க. சொல்லுங்க, இருக்கு. ஏதாவது ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் காலையில எந்திரிக்கிறேன், என்னோட டிஸ்டன்ஸ் என்னன்னா, இப்போ ஊர்ல இருந்து நம்ம அன்னூர்ல இருந்து இங்க வர்றேன் அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர், 30 ஒரு 20 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டர் வந்து என்னோட டிஸ்டன்ஸ். ஆனா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் காலையில என் வீட்டுல இருந்து எந்திரிக்கிறேன், ஈவினிங் வரும்போது ஈவினிங் வீட்டுக்கு போயிடுறேன். அப்ப என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுது.
ஆமா இல்லையா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கும், அதாவது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும். காலைல என்னோட வீட்ல இருந்து என்னோட ரூம்ல இருந்து எந்திரிக்க, ஈவினிங்கே என்னோட வீட்டுக்கே ரூமுக்கே போயிடும். அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஆனா என்னோட டிஸ்டன்ஸ் அங்க இருந்து இங்க வந்து திருப்பி போறேன் பாத்தீங்களா? இப்போ வர 20 போக 20 40. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு இருக்கு, W ஒர்க் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சார். இந்த ஈக்குவேஷனை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏன்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறமா W ஈக்குவல் டு, W மீன்ஸ் வெயிட்டுங்க, W மீன்ஸ் இது வெயிட். கம்ப்ளீட்டா ஃபுல்லா எழுதுங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம்னு எழுதிக்கோங்க. W மீன்ஸ் வெயிட், எடை ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜின்னு முன்னாடி சொன்னேன் சார். ஆனா இங்க என்ன சார் அப்படின்னா ஒர்க், வேலை ஈக்குவல் டு விசை இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு பொருளோட தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு சுழி எனில் அந்த பொருளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. என்னவா இருக்கும்? புரியவே இல்லை, இங்கிலீஷ்ல சொல்லுது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல செயல்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. then find the work of that object. find the work, அதாவது work of the சுழி 0. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு பொருள் மீது செயல்படும் தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி சுழி எனில் அப்பொருளின் மீது செயல்படும் வேலையின் அலகு என்ன? ஆப்ஷன் ஏ 1க்கு மேல், ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா நேர்மறையில் இருக்கும், எதிர்மறையில் இருக்கும், ஆப்ஷன் டி சுழி அப்படின்னு இருக்குன்னா சுழி மீன்ஸ் 0. ஆமா 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா எந்த பொருளால 0வால பெருக்கினாலும் அது 0 தான் அப்படிங்கிறது. இது ஒரு ப்ரீவியஸ், இது வந்து எந்த புத்தகத்திலையும் கிடையாது. அப்போ இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ உங்களுக்கு எஃப் இன்ட்டு டினா என்னன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு இன்டெப்தா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணவன் தனியா துன்றா போய் நின்றுவான் செலக்ஷன். எவனும் அட்டன் பண்ண மாட்டான். மோஸ்ட்லி சயின்ஸ்னாலே, சில இன்ஸ்டியூட்ல எல்லாம் சயின்ஸ் சார், சயின்ஸ் அந்த கொஸ்டின் தானே, அதனால நாங்க அந்த டாபிக்கே எடுக்க மாட்டோம், அந்த ஃபேக்கல்ட்டியே நாங்க போட மாட்டோம் அப்படின்லாம் சில இன்ஸ்டியூட் இருக்கு. இந்த அத்திப்பட்டியே இல்லான்ற மாதிரி சயின்ஸே இல்லைன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் சீரியஸாவே. சயின்ஸ்ல ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டின் கூட நீ அட்டன் பண்ணலைன்னா எல்லாரும் அட்டன் பண்ணிடுவான், நீங்க அட்டன் பண்ண என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதுதான், புரிஞ்சா மட்டும்தான் நான் 3 மணி நேரம் உங்ககிட்ட பேச முடியும். புரிஞ்சா மட்டும்தான் நீங்களும் சர்வே ஆக முடியும். சர்வே ஆஃப் த ஃபிட்னஸ் சயின்ஸ் மேண்டேட்ரி. சயின்ஸை தாண்டி எல்லா சப்ஜெக்ட்டுமே புரிஞ்சு படிங்க. ஒரு ஃபேக்கல்ட்டி புரியாம நடத்தினாருன்னா நிறுத்து, நீ நடத்தாதையா, அது திருப்பி சொல்லியா. ஓபி அடிக்காதீங்க, நீங்க தான் ஓபி அடிச்சுட்டு போவீங்க. அதாவது அவங்க ஓபி அடிச்சாலும் உங்களுக்கு தான் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தான் இது போகும். நான் டெய்லி இதையே நான் பேச விரும்பல. நினைச்சா உண்மையிலேயே பாவமா இருக்கு சில நேரங்கள். நீங்க எப்படி எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்னு தெரியல, பட் எதுவுமே என்னால சூப்பர்வைஸோ இல்ல மானிட்டரோ என்னால பண்ண முடியல. இதுவே ஃபுல் ஃபிளட்ஜா இருந்தனா எல்லா டெஸ்ட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி யார் தேராதெல்லாம் ஒதுக்கி தள்ளி விட்டு தேர்ற 10 பேரை வச்சு ஒழுங்கா சிலபஸ் இதான் டெஸ்ட், இன்னைக்கு இந்த டெஸ்ட் இருக்கும், வைவா இருக்கும், வந்து படிங்க, ஓரலா சொல்லிட்டு போங்கன்னு அவங்கள புடிச்சு நசுக்கி அவங்க ஒரு 10 பேருக்கு நம்ம ரிசல்ட் கொடுத்தாலே போதும். அந்த 10 பேர் உண்மையா இருக்கும். பழகுற 10 பேர் உண்மைன்ற மாதிரி அந்த 10 பேர்கிட்ட ஒழுங்கா சொல்லி கொடுத்து சிலபஸ் இது எல்லா சப்ஜெக்டையும் சொல்லி கொடுத்து டெஸ்ட் போட்டு எல்லாம் அவங்க அந்த 10 பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போனாலே போதுமே. அது புரியுதுங்களா? ஸோ அதனால அது என்னால பார்க்க முடியல, பட் பாக்குறவங்களே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். படிக்கிற மெத்தடாலஜி, படிக்கிற ஐடியாலஜி எல்லாமே மாத்துங்கன்னு சொல்ல வரேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? டிஸ்டன்ஸ் லாங்கஸ்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட். எஸ்ஐ யூனிட் என்னதுங்க? மீட்டர். எது வெக்டார், எது ஸ்கேலார்? ஓகே, அதாங்க இங்க கொடுத்துருப்பாங்க.
ஸ்கேலார் கடந்த தொலைவு எங்க பாருக்கு. இன்னொரு ஸ்கேலார் அப்படிங்கிறது வேகம். வேகம் மீன்ஸ் தொலைவின் மாறுபாடா. இதுன்னா வேகம் திசை வேகமா. அதான் நான் வேகம் திசை வேகம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனாங்க. ஸ்பீடு வெலாசிட்டி சொல்லிட்டேனா சொல்லுங்களா. ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன? does not mention the direction, it's called the speed. The pure mention பண்ணிருக்கு, ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிருக்குன்னா it's called velocity. velocity ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார். ஸ்பீடு யூனிட் என்னங்க? எஸ் யூனிட். ஸ்பீடு ஸ்பீடோட எஸ் யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டியோட ஸ்பீடு எஸ் யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுதா? ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ்னா என்னங்க? எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளை கூட்டி அத்தனை இடம் வரும், அதான ஸ்பீடு. இங்க டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இது டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்ப போடுங்க, இது ஸ்பீடு 1, அடுத்து ஸ்பீடு 2, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போடுங்க பார்க்கலாம். இதுக்கு எவ்வளவு வரும்? 4. என்னப்பா 4 ஃபுல்லா சொல்லுங்க. மீட்டர் பெர் செகண்ட். இங்க என்ன சார் வரும்? 8. இதோட என்ன சார் வரும்? 8 பிளஸ் 8 12, 12 டிவைடட் பை 2 6. அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின். இப்படிதான் கேட்பாங்க மேக்சிமம். இதை பார்த்தோன்னா எத்தனை பேர் ஐயோ அப்படின்ட்டு போகுமா இல்லையா? பட் ஈஸி தான். இது ஒரு பிசிக்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா இது பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கா. அதாவது ஒரு மின்னலை பாக்குறோம், மின்னலை பார்த்ததுக்கு அப்புறம் சவுண்டு. ஏன் சார்? எனக்கு அது புரியுற மாதிரி சொல்லுங்க. மின்னலை முன்னாடியே பார்த்துருவோம், நமக்கு அப்பியர் ஆயிடும். ஆனா நமக்கு அந்த இடி சவுண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகும். என்ன ரீசன்? லைட்டோட வெலாசிட்டி ஜாஸ்தி. எவ்வளவு சார்? சொல்லுங்க. சத்தியமா சொல்லியிருப்பேன், சொல்லாமலாம் வந்திருக்க மாட்டேன். 3 × 10⁻8 மீட்டர் பெர் செகண்ட். இதுவே சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவு சார்? சவுண்டோட வெலாசிட்டி அதுக்கு 330 டு 330 340 மீட்டர் பெர் செகண்ட். 320 அல்லது 330 323 மீட்டர் பெர் செகண்ட் கரெக்டா இருக்கு. அதாவது சவுண்டோட ஸ்பீடு, அதாவது ஒலியின் வேகம், ஒலியின் திசை வேகம், அதை கரெக்டா இருக்கு. ஒலியின் திசை வேகம் 323 இல்ல 320 சம்திங், 323 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். நியர்பையா இருக்கிறத போட்டுக்கோங்க. சில இடத்துல 333 போடுவாங்க, 330 போடுவாங்க, 320 போடுவாங்க. அங்க இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து அதோட ஸ்பீடு மாறும். அதுவே ஒலியின் திசை வேகம், இது வந்து லைட்யா, இது வந்து சவுண்டியா. வேகம் பாத்தீங்கன்னா 3 × 10⁻8 மீட்டர் பெர் செகண்ட். இதோட ஸ்பீடு அதிகமா இருக்கிறனாலதான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறோம், அதுக்கப்புறமா தான் இதை நம்ம செஞ்சோம். எதை மீன்ஸ் சவுண்ட். இதே இப்படியே கேட்டு வச்சிடலாம். நம்ம வந்து மழை காலங்களில் மின்னலை நம்மளால் ஈஸியா காண முடியுது. ஏன் வந்து சவுண்டை வந்து லேட்டா நம்ம வந்து கேட்கிறோம், என்ன ரீசன்? கூற்று 1 2 3 கேட்கலாம். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஸ்பீடோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 343 சொல்றாங்க. அப்போ 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வரும். இது என்ன சார்? ஸ்பீடு சார். இது டைம் சார். அப்போ அந்த மின்னல் லைட்டிங் விழுந்த இடத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் தான், அந்த லொகேஷன் தான் கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் லொகேஷன் ஆஃப் லைட்டிங் எங்க நடந்துச்சு? இங்க லைட்டிங் நடந்திருக்கும், இங்க நம்ம இருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் எவ்வளோ? 346. 346 இன்ட்டு டைம் எவ்வளோ? 5 செகண்ட்ஸ் தான். அப்போ எவ்வளவு வரும்? 1500 230 1730. கரெக்டா? 1730. 1730 என்ன சார்? மீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 1.73 மீட்டர். 1.5 1.25 தோராயமாக சொல்லுங்க. 1.5 1.25 1
ஒன்னே முக்கால்னா எத்தனை டெசிமல்ல சொல்லுங்க. 1 பாயிண்ட் ஃபிராக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். 3/4 ஒன்னே முக்காலுக்கு 3 ஒன்னே முக்காலுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்றது முக்காலுக்கு சொல்றீங்க. 3/4 முக்காலுக்குப்பா. ஒன்னே முக்காலுக்கு எனக்கு ஃபிராக்ஷன்ல சொல்லுங்க. 1 3/4 அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் மாத்தி சொல்லுங்க. 7/4. திசைவேகம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முடுக்கம் நான் சொன்ன ஆக்சலரேஷன், முடுக்கம், திசைவேகத்தோட மாற்றம். அதை இதை நோட் பண்ணிக்கணும்ப்பா. இது நான் சொல்ல மாட்டேன். அதாவது முடுக்கம் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v மைனஸ் u டிவைடட் பை 2. நோட் பண்ணி. வினா இறுதி திசைவேகம், யூனா தொடக்க திசைவேகம். அதுதான் இந்த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதாவது திசைவேகத்துல ஏற்படுற மாற்றம். அந்த திசைவேகத்துல ஏற்படுற மாற்றம் எப்படி சொல்றாங்கன்னா இறுதி திசைவேகம், தொடக்க திசை. இறுதி திசை வேகத்திலிருந்து தொடக்க திசை வேகத்தை கம்மி பண்ணோம்னா டிஃபரன்ஸ், மைனஸ் பண்ணோம்னா அதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இதோட எஸ்என் மீட்டர் பெர் மீட்டர் செகண்ட்ஸ்ல பவர்ல -2 அப்படிங்கிறது அல்லது மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர். நோட் பண்ணிட்டீங்களா? ஈஸி தாங்க. பிசிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கே புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரியாத. இது நோட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது திசைவேகம் இது என்ன சார்? v மைனஸ். இந்த கண்டிஷன் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. vனா என்ன சார்? இறுதி திசைவேகம், ஃபைனல் வெலாசிட்டி. யூங்கிறது அப்போ இதுக்கான மீனிங் என்னப்பா? ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென். அப்போ தொடக்க திசை வேகத்தை விட இறுதி திசை வேகம் அதிகமாக இருந்தால், தொடக்க திசை வேகத்தை விட அதிகமாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கும். இது பாசிட்டிவா இருக்கும். அதோட அக்ஸலரேஷன் பாசிட்டிவா இருக்கும். நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வெலாசிட்டினா, அதாவது வெலாசிட்டினா என்னன்னு தெரியணும், அக்ஸலரேஷனா என்னன்னு தெரியணும். அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது v மைனஸ் u டிவைடட் பை t தெரியணும். vனா என்னன்னு தெரியணும், uனா என்னன்னு தெரியணும். v அதிகமா இருந்து u குறைவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும் அக்ஸலரேஷன்ங்கிறத தெரியணும். புரியுங்களா? மேக்ஸே ரொம்ப கஷ்டம். ஏன் வேற சயின்ஸ் வேற எடுத்துட்டேன், சாவடிக்கிறீங்களா போட்டு. புரிஞ்சுதா? அதுவே பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தொடக்க இனிஷியல் வெலாசிட்டி அதிகமா இருந்து ஃபைனல் வெலாசிட்டி கம்மியா இருந்தா அது போக போக அதோட திசை வேகம் குறையும். அது ஒடுக்கம் அல்லது அது நெகட்டிவா இருக்கும். இந்த கண்டிஷன்ஸை வச்சு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் தொடக்க திசை வேகம் இறுதி திசை வேகத்தை விட குறைவா இருந்தால் அப்பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா? கொஸ்டின்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்றதுக்கான ரீசன் இதுல இருந்துதான் அவன் கொஸ்டின்ஸ் கேட்பான். தெளிவா தெரிஞ்சுக்கணும். பக்கத்து ரூம்ல கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அது உனக்கு பிரச்சனையா இல்ல கேக்கு தரலைங்கிறது பிரச்சனையா? ரெண்டும் தாயா. நோட் பண்ணிட்டீங்களா? போலாமா? 1:30 நான் விட்டுறேன். 2:15 வந்து அசம்பிள் ஆகி யார் யார் இருப்பீங்க? இல்ல போய் விட்டுறேன்னா விட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. எனக்கு 3 மணி நேரம் கணக்கு உண்டு. அதாவது நீங்க அப்படியே கொஸ்டின் கேட்டுருவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகள்ல இயக்க சமன்பாடு அல்லாதது எது? ஒரு இயக்கத்துக்குன்னு ஒரு 3 சமன்பாடு வச்சிருக்காங்க மேம். அது ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் நீங்க படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. 3 சமன்பாட்டையும் பெருசா டிரைவ் பண்ணிருப்பாங்க. எனக்கும் பண்ணாங்க, எனக்கும் புரியல. இப்பவும் நான் பொசிஷன்ல இருக்கும் பாத்தீங்களா? அப்போதைக்கு இருக்கிற முடுக்கம், அப்போதைக்கு இருக்கிற அக்ஸலரேஷன்ஸ் ஈக்குவல் டு த கிராவிட்டி ஆஃப் அக்ஸலரேஷன். இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பொருளை எரியறப்பா, மேல தூக்கி போடுறேன், அந்த பொருள் மேல போயிட்டு ஒரு செகண்ட் நின்னுனதுக்கு அப்புறம் தான் கீழே வரும். அப்ப அந்த நிக்குது பாத்தீங்களா, ஒரு செகண்ட் நிக்கும். அந்த நிக்கிற நேரம் அந்த பொருள் மீது செயல்படுற ஆக்ஸலரேஷன்
ஈக்குவல் டு த இந்த கிராவிட்டி, இந்த பூமி மேல செயல்படுற அந்த ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த பொருள் மேக்சிமம் டிஸ்டன்ஸ் அடைஞ்ச உடனே இந்த இடத்துல மேக்சிமம் டிஸ்டன்ஸ் அடையும் போது இருக்கிற ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன சார், எனக்கு நியூமெரிக்கல் வேல்யூவா சொல்ல முடியுமா? எவ்வளவா இருக்கும்? அந்த பெருமை டிஸ்டன்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆக்சிலரேஷன் அடையும். அந்த ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டிக்கு, அதாவது எர்த்தோட கிராவிட்டியோட ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றேன். அப்போதைக்கு இருக்கிற ஆக்சிலரேஷனோட நியூமெரிக்கல் வேல்யூ நான் சொல்றேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 9.8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஒரு பொருளை தூக்கி மேல எறிறேன், அந்த பொருள் ரொம்ப தூரம் பெருமை இடப்பெயர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் மேல நிற்கும். அந்த நிக்கிற நேரம், அந்த பெருமை இடப்பெயர்ச்சி அடையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் பூமியின் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமம். அதுதான் அந்த கான்செப்ட். உயரத்தை அடைந்து சுழி மதிப்பை பெறுகிறது, அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் இது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. கரெக்ட் தானே? அப்போ வேகம் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை வட்ட பாதையில சுத்துற அப்படின்னா இந்த பொருளோட டிஸ்டன்ஸ் என்னவா சார் இருக்கும்? வட்டத்தோட டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம? சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோமா, ஏரியா சொல்லுவோமா? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லுவோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு டிஸ்டன்ஸ் இப்படியே சுத்தி வர சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr/t. அவ்வளவுதான். அப்போ 2πr டிவைடட் பை t. அவ்வளவு. இது ஒரு டைம் நான் பார்த்துட்டேன் எக்ஸாம்பிள். ஈக்குவேஷன்ஸா தாங்க கேட்பாங்க பிசிக்ஸ்ல. கண்டிப்பா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட ஸ்பீட் என்ன, மோஷன் மீன்ஸ் இயக்கம் என்ன, வேகம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2πr டிவைடட் பை t. t ஃபார் டைம். இன்கேஸ் அங்க எப்படி கேட்கலன்னா t ஆனது ஸ்மால் t என்று எடுக்கப்பட்டது, t ஆனது ஸ்மாலஸ்ட் செகண்ட்ஸ் எடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஸ்மால் t ஸ்மால் s எடுத்தாங்கன்னா இந்த கேபிட்டல் t-க்கு பதிலா நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் செயல்படுகிறது, அந்த பொருளோட ரேடியஸ் வந்து எஸ்ன்னு சொல்றேன், அந்த பொருளோட ரேடியஸ் வந்து எஸ்ன்னு சொல்றேன், அந்த பொருள் எடுத்துக்கொண்டுள்ள நேரம் செகண்ட்ஸ் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ என்னோட அந்த வேகம் என்னவா இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? 2πs வருமா? RS எடுத்துக்கிட்டோம். பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கோம்னா அதோட கடந்த தொலைவு காலத்தையுமே நம்ம எஸ் செகண்ட்ஸ் எடுத்துக்கோம். 2π அவ்வளவுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ 2π புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் இயங்குது, அந்த வட்டப்பாதையின் ரேடியஸ் ஆரம் வந்து எஸ் என எடுத்துக்கொண்டு அந்த ஒரு முழு சுற்றை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எஸ் எனில் எழுதலாம். ரொம்ப முக்கியமானது, அதுக்குதான் திருப்பி சொல்றேன். ஓகேங்களா? சோ பாத்துக்கோங்க. எஸ் எனில் எஸ் என்க, அப்போ அந்த பொருள் மீது அந்த பொருளோட சீரான வட்ட இயக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்போ எஸ் ஈக்குவல் டு, அதாவது டி ஈக்குவல் டு எஸ் மீன்ஸ் அதாவது ஸ்பீடுங்க. இந்த எஸ் அந்த எஸ் ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ 2πr பதிலா நான் எஸ் போட்டுறேன், டிவைடட் பை டைமுக்கு பதிலா எஸ் போட்டுறேன். அப்போ இதை அடிச்சு 2πன்னு என்னால கொண்டு போகும். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா எத்தனை பேர் அட்டன் பண்ணுவாங்க? ரொம்ப கம்மியா 95% பேர் இதை அட்டன் பண்ண மாட்டாங்க. கிளியரா? சோ அதனால ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ பாத்துக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? இதுதான் ஃபார்முலா. வேற ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா நீங்க எஸ் பதிலா எஸ் ஏக்கு பதிலா ஏது என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் அதை நீங்க போட்டு போயிட்டு பாத்துக்கோங்க. சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன், சென்ட்ரிபிகல் அண்ட் ஃபோர்ஸ், அதாவது மைய நோக்கு முடுக்கம், மைய நோக்கு விசை. மைய நோக்கு முடுக்கம்னா என்னன்னா, அந்த மைய நோக்கு ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் சுத்தி வருதுங்க. ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் சுத்தி வருதுன்னா அந்த வட்டப்பாதைக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா
ஒரு முடுக்கம் ஏற்படும். அந்த முடுக்கம் தான், அந்த அக்சலரேஷன் தான் மைய நோக்கு முடுக்கம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதனோட தொடர்புடைய விசையை நம்ம மைய நோக்கு விசைன்னு சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஃபார்முலா ஹலோ விலக்கு விசைக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த இங்கிலீஷ்ல சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்னா மைய நோக்கு விசைங்க. சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ்னா மைய விலக்கு விசை. வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றது மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த இந்த கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன். ரத்தத்தில இருந்து ரத்த செல்களை பிரிச்செடுக்கும் முறை சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை தான். ரத்தம் இருக்குல்ல, பிளட்ல இருந்து பிளட் செல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், அதை தனியா எடுத்து பிளாஸ்மா தனியா எடுப்பாங்க. ரத்தத்துல பிளாஸ்மா தனியா இருக்கு, அப்புறம் ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள் இதெல்லாம் இருக்கு. ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள் தனியாகவும் பிளாஸ்மா தனியாகவும் பிரிச்செடுக்கிற முறைக்கு பயன்படுறது இந்த மைய விலக்கு விசை சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம நீர்ல, அதாவது துணியை உலர்த்த, வாஷிங் மிஷின்ல நீர்ல இருந்து, துணில இருந்து நீரை தனியா பிரிச்சிருக்கேன், ட்ரையர்னு சொல்லுவாங்கல்ல, அதுலயுமே இந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் தான் யூஸ் ஆகுது. இந்த ரெண்டுமே எக்ஸாம்ல நான் பார்க்க கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. கிளியரா? ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்க. ஸோ இன்ட்ரோல் முடிச்சுட்டு வாங்க, பிரேக் எடுத்துட்டு. எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் கிளாஸ் இருக்குங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அதுல இருந்து 1 hour இருக்குங்களா? ஸோ அதுல இருந்து 1 hour கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இருக்கிறவங்க இருங்க, போறவங்க. நான் அதே மாதிரி ஆன்லைன்ல நான் ஸ்ட்ரீம் பண்ணிடுறேன், அங்க பாத்துக்கிறனால பாத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வர்றவங்க ஆன்லைன் வர்றவங்க 2 மணிக்கு வந்து கிளாஸ் முடிச்சுட்டாங்க.